வருங்கால காவலர்களுக்கு அரியணை போலீஸ் அகாடமியின் கனிவான வணக்கங்கள். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, புவியியல். ரொம்ப ஈஸியான ஒரு பாடம். இதில் வந்து நிறைய பேசிக்கான விஷயந்தான் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா புவியியல் அமைவிடம், இந்தியா அண்ட் இட்ஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியியல் அமைவிடம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட், புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து சில பேர்கிட்ட கேட்பேன், இப்போ கடவுள் உங்கள் முன்னால் வர்றாரு, வந்து இந்த பூமியில் ரெண்டாக பிரிப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம், பூமத்திய ரேகை தான் ரெண்டாக பிரிக்கும். ஓகே, இதில் வந்து வட அரைக்கோளமோ தென் அரைக்கோளமோ ஏதோ ஒரு ஆஃபை வந்து நான் அழிக்க போகிறேன், ஒரு பகுதியை. அப்படின்னா எதை அழிக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? வட அரைக்கோளத்தை அழிக்கணுமா, தென் அரைக்கோளத்தை அழிக்கணுமா? தென் அரைக்கோளத்தை அழிக்கணும். வட அரைக்கோளம் இருக்கலாம். இப்படி இது எதுக்கு இந்த கொஸ்டினை நான் கேட்பேன் அப்படின்னா, இந்த பூமியில் இந்தியா எங்கே இருக்குது, நம்ம எங்கே நிற்கிறோம், இப்போ அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஓகேவா? ஜியாகிரஃபி வந்து ரொம்ப ஈஸியான பாடம். சிலர் வந்து ஸ்கூல் டேஸில் புரிஞ்சிக்காமல் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் அந்த சப்ஜெக்டே வராமல் போயிருக்கும். அதனால் இந்த புரிதல் இருக்காது. ஓகேவா? இப்போ எந்த பகுதியை அழிக்கணும், எதை விடணும், அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா பேசிக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இதுதான் பூமி. இப்போ பூமியில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இந்த அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஃபஸ்ட்டு பூமியை என்ன பண்ணுறோம், 1/2 பண்ணுறோம். நடுவில் ஒரு கோடு போடுறோம், பூமத்திய ரேகை, நிலநடு கோடு. நம்மளாக போட்டது தான் இதெல்லாம். பூமியெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து நார்தன் ஹெமிஸ்பியர், இது சதர்ன் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம். கடவுள் வந்து எதை அழிக்கணும்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்க? சில பேர் வட அரைக்கோளம், சில பேர் தென் அரைக்கோளம், ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எங்கே இருக்கோம், இந்தியா எங்கே இருக்குது. சரி விடுங்க, இப்போ வட அரைக்கோளத்தில் இந்தியா எங்கே இருக்குது, வட அரைக்கோளத்தில் இந்தியா இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? தென் அரைக்கோளத்தை ஓகே அழிச்சிருங்கன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ வட அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா நில அரைக்கோளம்னே பேர் அதுக்கு. ஏன்னா லேண்டு வந்து அதிகம் எங்கே இருக்குது, வட அரைக்கோளத்தில் இருக்குது. உலகின் கிட்டத்தட்ட 80% நாடுகள் எங்கே இருக்குது, வட அரைக்கோளத்தில் இருக்குது. அப்போ தென் அரைக்கோளத்தில் நாடுகள் இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் தென் அமெரிக்காவோட கொஞ்சம் பகுதி வரும். இவ்வளோ தான். அதனால தான் தென் அரைக்கோளத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நீர் அரைக்கோளம் அப்படிம்பாங்க. தென் அரைக்கோளத்தில் என்ன இருக்கும், வாட்டர் அதிகமாக இருக்குது, லேண்டு கம்மியாக இருக்குது. வட அரைக்கோளத்தில் லேண்டு அதிகமாக இருக்குது, நீர் கம்மியாக இருக்குது. இதை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. தென் அரைக்கோளத்தில் நீர் அதிகம் அப்படிங்கிறதுனால காற்று வந்து பயங்கரமாக வீசும். ஏன்னா காற்றை தடுக்கிறதே லேண்டு தான், காடு மலைகள் தான். அப்போ நீர் அரைக்கோளங்க தான் காற்று அதிகமாக வீசும். அப்படின்னா அதனால தான் அங்கே வீசும் காற்றுகளை வந்து இந்த உருமும் 40, கர்ஜிக்கும் 50, சீரும் 60 அப்படிலாம் ஒரு பேரில் சொல்லுவாங்க. 40, 50, 60 என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகிற அந்த லேட்டிடியூடு கோடுகள். அதனால தென் அரைக்கோளத்தில் இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, நம்ம எங்கே இருக்கோம்னா வட அரைக்கோளத்தில் இருக்கோம். ஓகேவா? வட அரைக்கோளத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா வட அரைக்கோளங்கிறது ரொம்ப பெருசு, நார்தன் ஹெமிஸ்பியர். ஓகே, அங்கே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது லெஃப்ட்லையா ரைட்லையா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வட அரைக்கோளத்தை ரெண்டாக பிரிச்சுட்டேன், 1/2. இது வந்து என்ன சொல்லுவாங்க, மேற்கு, இது கிழக்கு. கிழக்கு அரைக்கோளம், மேற்கு அரைக்கோளம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம எங்கே இருக்கோம், இதில் எங்கே இருக்குன்னா கிழக்கில் இருக்கும். ஓகே, இதை தான் ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. புவியில் இந்தியாவின் அமைவிடம் வட கிழக்கு அரைக்கோளம். புவியில் இந்தியாவின் அமைவிடங்க வட கிழக்கு அரைக்கோளம். புரியுதா? இப்போ வடகிழக்கு அரைக்கோளம். இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த திசைகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். திசைகள் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை சொல்ல முடியும். அதை இந்த பாடத்தில் எடுத்தவொடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா சூப்பராக திசைகள் பற்றி சொல்கிறாங்க. நம்ம பேசிக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாருங்கள் ஒரு செகண்டு, இது எங்கே இருக்குது, எரேசர் எங்கே இருக்குது, இல்லை வர
சரி விடுங்க. ஓகே ஓகே விடு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இதுக்கே வரேன். இது வந்து நார்த்து, ஓகேவா? எந்த ஒரு வரைபடம் எதை எடுத்துக்கிட்டாலும் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து, கீழே இருக்குது சவுத்து, இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இதுதான் பேசிக்காக திசைகள் 4. ஆனால் பார்த்தீங்கன்னா 8 திசைகளாக அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணாங்க. எத்தனை திசைகள்? 8. அதனால் திசைகள் அப்படின்னா நீங்கள் 8 அப்படின்னு பார்த்துக்கணும். இது என்ன 8 திசைகள்னால் உங்களுக்கு ரீசனிங்கே யூஸ் ஆகும், ஓகேவா? நார்த்தை பேஸ் பண்ணி 2 திசைகள் உருவாக்குறாங்க. ஏன்னா இதோட வைடு அதிகமாக இருக்கனால. இது பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு, இது நார்த்து வெஸ்ட்டு. அதே மாதிரி சவுத்தை பேஸ் பண்ணி 2 திசைகள் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்கன்னா சவுத்து ஈஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, ஓகேவா? இப்போ 8 திசைகள் வந்து வந்துருச்சு. எத்தனை திசைகள் வந்திருக்கு? 8 திசைகள். இதை தான் ரீசனிங்கில் கேட்பாங்க. இப்போ கீதா தனது வீட்டிலிருந்து 10 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் இடது கை பக்கம் 5 மீட்டர் திரும்பினால் தற்போது அவள் புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறாள்? அவ்வளோதானே. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு அந்த அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்ம பருவக்காற்று இருக்குல்ல, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு. தென்மேற்கு பருவக்காற்று இப்போ இமேஜின் பண்ணிங்க, அதுதான் இந்தியா. இதுதான் இந்தியானா இது இந்திய பெருங்கடல். தென்மேற்கு பருவக்காற்று இப்படி வீசும். அதனால தான் இது அந்த திசையில் வீசுறதுனால தான் தென்மேற்கு பருவக்காற்று. ரிட்டன் வந்து அப்படியே இதிலே ரிட்டன் வரும்போது தான் அது என்னது? வடகிழக்கு பருவக்காற்று. புரியுதா? இதெல்லாம் திசையை வச்சு நமக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. திசையை வச்சு இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ 8 திசையாக பிரிக்கிறாங்க. இந்த 8 திசையாக பிரித்ததும் பத்தலை. இப்போ வந்து கப்பலில் திசை காட்டியிருக்குல்ல, அதில் எத்தனை திசைகள் இருக்குன்னு தெரியுமா? கப்பலில் வந்து இன்றைக்கி மாடர்ன் டேயில் திசை காட்டியிருக்கு கப்பலில். அதில் எத்தனை திசைகள் இருக்குன்னா 32 திசைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் நிறையா இது பண்ணுவாங்க. இப்போ பூமியில் இவ்வளோ பெரிய பூமியில் பர்டிகுலராக ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்த அடையணும் அப்படின்னா நீங்கள் சரியான திசையில் போகணும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாய்மர கப்பல், அது வந்து என்ன பண்ணும்? காற்று அடிக்கும் திசையை பயன்படுத்தி நம்ம கொண்டுட்டு போகணும். அதனால தான் பாய்மர கப்பலில் போனவங்க 1/2 பாதிக்கு பாதி செத்து போயிடுவாங்க. கேரண்டியே கிடையாது. ஒரு சூறாவளி வரும், ஏதோ ஒன்று வரும், அவங்கள எங்கேயோ ஒரு திக்கு தெரியாத இடத்துல திசை மாற்றி விட்டுரும். ஏன்னா கப்பலில் இது கடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கண்ணு கட்டின தூரம் வரை கடல் இருக்கும். இந்த பாய்மர கப்பலில் 1 மந்த் 2 மந்த் ஜேர்னிக்கான பொருள் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போக வேண்டிய தூரம் அவ்வளோதான். ஆனால் சூறாவளி அதை எங்கேயாவது கொண்டு போய் தூரத்தில் விட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி மாடர்ன் டே ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அக்யூரேசியாக ஒரு இடத்துல அவ்வளோ 100 மீட்டர் வரைக்கும் ரீச் ஆகுறாங்க. எப்படின்னா இதை வச்சு தான். திசை காட்டும் கருவியில் இப்போ எவ்வளோ வந்துருச்சு? 32 திசைகள் வந்துருச்சு. அதே மாதிரி இராணுவத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இஸ்ரேல் அவங்களோட இந்த மொசாட் ஆப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒருத்தர் அட்டாக் பண்ணணுன்னா அவர் 1 மீட்ரு, இந்த பூமி வந்து எவ்வளோ பெருசு? 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பூமியோட மொத்த பரப்பளவு 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்தியா பார்த்தீங்கன்னா 3.3 மில்லியன் தான். இந்த 510 சதுர மில்லியன் கிலோமீட்டரில் ஒரு காயின் பூமியில் இங்கே ஒரு இடத்துல ₹1 காயினை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? சுண்டி போட்டிங்கன்னா அந்த காயின் மேலே குண்டு போட முடியும். ஓகே, இது எப்படி சாத்தியமானது? பூமி இவ்வளோ பெரிய பூமியில் அந்த காயின் மேலே குண்டு போடுறாங்க அப்படின்னா எப்படி சாத்தியமானதுன்னா அதுதான் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அளவும் கிடையாது. நம்ம மனிதர்கள் என்ன பண்ணாங்க? இமேஜினரியாக லைனை அடித்தாங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு தெரியும், லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிம்பாங்க, அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள். அந்த கோடுகளை பயன்படுத்தி தான் இவ்வளோ வந்து இன்றைக்கி சாத்தியமாகிடுச்சு. ஒரு தனி மனிதன் இந்த பூமியில் எங்கே இருக்கான்? ஒசாமா பின் லேடன்லாம் ஜிபிஎஸ்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி தான் அடித்தாங்க. ஓகேவா? இல்லைனா இன்றைக்கி வந்து சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் வந்து சேட்டலைட்டான புரட்சி. இப்போ திசைகள் புரிஞ்சிருச்சுல்ல, அதை வந்து நம்ம இதிலே தமிழ் இலக்கியத்திலே பாரதியார் சொல்லியிருப்பார், 8 திக்கும் சென்றிடுவீர் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். திக்கு அப்படின்னா திசை. திக்கு சொல்லுவாங்க, திக்கு தெரியாமல் நிற்கிறான் அப்படின்னா. அப்போ புரியுதா? திக்குனா என்னது? திசை. இப்போ 8 திசைன்னு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பார். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா திசை வந்து ரொம்ப முக்கியம். இந்த திசையை வைத்து தான் நாடுகளும் ஒன்றிணையுது. ஓகே, இப்போ நேட்டோ பிரச்சனை போயிட்டுருக்கு, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அட்லாண்டிக் கடலில் வலது பக்கம் நார்த்து பக்கம் இருக்கிற நாடுகள் மட்டும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துது.
கிட்டத்தட்ட 30 நாடுகள். அதில் சம்மந்தமே இல்லாமல் உக்ரைன் போய் இணையணும்னு ஆசைப்படுது. ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுது. உக்ரைன் ரஷ்யா வார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசத்தினால வந்த போர் தான். உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஒரு பகுதி. 1990 வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு பகுதி. ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, நீ ஏன் சம்மந்தம் இல்லாமல் அங்கே போய் சேர்ற, நம்ம சைடு உள்ள ஒரு அமைப்பில் சேரு. இப்போ சார்க் அப்படின்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன். தெற்காசிய நாடுகள்லாம் சேர்ந்து போட்டுக்கிறது தான் சார்க்கு. ஓகே, இப்போ வடகிழக்கு ஆசிய நாடுகள் ஏசியான் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. புரியுதா? இதனால் இந்த திசை அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்ணுது. ஓகே, இப்போ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து பாருங்கள். ஒருவர் வடக்கு திசை நன்கு அறிந்திருந்தால் மற்ற திசைகள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. இது வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் உங்களுக்கு படித்தது யூஸ் ஆகும். ஓகேவா? நேவிகேஷன் அப்படிம்பாங்க. நேவிகேஷன் அப்படின்னா என்னென்னா நீங்களாகவே திசையை கண்டுபிடிக்கிறது. இது எப்படி எனக்கு தேவைப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவைப்படும். இப்போ ஆர்மியிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஆப்ரேஷன் போவாங்க திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அடர்ந்த காடு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்த மாதிரி காடெல்லாம் கிடையாது, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். நைட்டு போய் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது லைட்டு டார்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? நீங்கள் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே உங்கள் மேலே குண்டு விழுந்துடும். டார்ச் லைட்டில் சின்ன ஓட்டை போட்டு கார்பன் பேப்பரை ஒட்டி சின்ன ஓட்டை போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளே பயந்து பயந்து நீங்கள் ஹால்ட்டாக இருக்கணும். ஓகே, விடியும். ஓகே, நைட்டு ஹால்ட் ஆகும். விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறத வச்சு தான் உங்களுக்கு திசையே கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு திசை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இந்த கம்பாஸ் அப்படின்னு ஒன்று இப்போல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. இருந்தாலும் ஒருவேளை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் எப்படி சர்வை பண்ணுறீங்க அப்படிங்கிற வரையும் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ராஜஸ்தான் பாலைவனத்தில் கேம்ப் போடுவாங்க. கேம்பை விட்டு கண்ணுக்கு தெரிகிற தூரத்துக்கு அங்கிட்ட நீங்கள் போயிடக்கூடாது. போனீங்கன்னா நீங்கள் ஆள் இறந்துருவீங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. மணலில் கேம்ப் போட்டிருப்பாங்க. உங்கள் கேம்போட அந்த டென்ட்டு வந்து தெரிகிறத தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நிறைய பேர் அது மாதிரி இறந்துருக்காங்க, இறந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. கேம்ப் ஒரு 40 பேர் போட்டு கேம்ப் இருக்காங்கன்னா நீங்கள் அந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்கணும். வெளியில் போகிறீங்க அப்படின்னா மேப்பை எடுத்துக்கிட்டு எக்யூப்மெண்ட்டோடு தான் கரெக்டாக போகணும். நீங்கள் வந்து வாக்கிங் போகிறது மாதிரியோ இல்லை வேறு இதுக்காக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா திசை தெரியாது. திசை தெரியாமல் அங்கங்கே சுற்றி புழுதி புயல் வரும், இன்னும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். டீஹைட்ரேஷன் ஆகி 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நீங்கள் அங்கேயே விழுந்து இறந்துருவீங்க. அப்புறம் போய் உங்களை தூக்க கூட முடியாது, உங்கள் தோலெல்லாம் வெந்து போயிடும். அது மாதிரி இறந்தவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா திசை அப்படிங்கிறது உயிர் சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம இந்த இதில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சூரியனை பார்த்துட்டீங்க. காலையில் ஏர்லி மார்னிங் சூரியன் வருது பார்த்துட்டீங்க. சூரியன் உதிக்கிற திசை என்னது? கிழக்கு. அதே வந்து ஒரு தப்பான கருத்து தான். சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கிறதுனா என்னது? வருடத்தில் 2 நாட்களுக்கு தான் அந்த கருத்து சரியானது. சூரியன் கிழக்கே வருஷத்தில் எத்தனை நாள் உதிக்குது? மொத்தம் எத்தனை டேஸ்? 365 அரௌண்ட். அதில் 2 நாள் தான் சூரியன் கிழக்கே உதிக்குது. அது தெரியுமா அவங்களுக்கு? நம்ம சொல்கிறோம் மோரார்லெஸ் கிழக்கு. ஓகேவா? இதுதான் கிழக்கு அப்படின்னா சூரியன் இங்கேயும் உதிக்கலாம் இங்கேயும் உதிக்கலாம். சூரியன் உதிக்கும் ஏரியா இதுதான். இது புரியுது அவங்களுக்கு எப்படின்னு? உங்களுக்கு அது செஞ்சு காட்டணும் அப்படின்னா இந்த லைட்டாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னது? நிலநடுக்கோடு. ஓகே, இன்றைக்கி வந்து தேதி வந்து என்னது? மார்ச் 21. இன்றைக்கி தேதி என்ன? மார்ச் 21. சூரியன் எங்கே உதிக்கிறது? கிழக்கே உதிக்கிறது. இது கரெக்டு. மார்ச் 21ஆம் தேதி சூரியன் கிழக்கே உதிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு. ஓகே, அடுத்து இன்னொரு நாள் செப்டம்பர் 23ஆம் தேதி சூரியன் கிழக்கே உதிக்குதுன்னா கரெக்டு. மற்ற நாளில் கிழக்கே உதிக்குதுன்னு சொல்லக்கூடாது. வடகிழக்கிலேயோ இதில் தென்மேற்குலேயே உதிக்கும். இப்போ மார்ச் 22 சூரியன் எங்கே உதிக்கும்? நல்லா பார்த்துக்கங்க. மார்ச் 22 சூரியன் இங்கே உதிக்கும், 23 இங்கே உதிக்கும். 20 மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 21 இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை. ஜூன் 21 பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இங்கே உதிக்கும். ஓகேவா? அதனால தான் அது சர்வதேச யோகா தினமாக இந்தியா அறிவிச்சிருக்கு. சிறப்பான நாள். கடகரேகைக்கு வந்துடும் சூரியன். இப்போ நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு காலையில் ஏந்திரிச்சு சூரியன் கிழக்கே உதிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே உதிக்குது, வடகிழக்கில் சூரியன் உதிக்குது. புரியுதா?
சரி, ஜூன் 21 ஜூன் 22 23 24 20 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 23 சூரியன் இங்கே உதிக்குது, கிழக்கே உதிக்குது. செப்டம்பர் 24 செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையில் சூரியன் உதிக்குது ஆஸ்திரேலியா, டிசம்பர் 22. அதனால தான் கிறிஸ்மஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் கோடை கால பண்டிகை. நமக்கு குளூரில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், ஜீசஸோட பர்த். அங்கே வந்து சம்மர் ஃபெஸ்டிவல். இது வந்து மகர ரேகையில் டிசம்பர் 22 உதிக்குதுமா. அப்போ இங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் இங்கே உதிக்கிறத வச்சுட்டு இதுதான் சரியான கிழக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? இவ்வளோ விஷயம் இருக்குது திசையில். அதனால் 2 நாள் தான் சூரியன் இங்கே கிழக்கே உதிக்குது. மோரார்லஸ் கிழக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வடக்கு தெற்கை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இடது கை பக்கம் இருக்கிறது என்னது வடக்கு, வலது கை பக்கம் இருக்கிறது தெற்கு. அப்போ தானாக இன்னொரு திசை தெரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியணும், சூரியன் உதிப்பது கிழக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இடது கை பக்கம் இருப்புங்க திசை வடக்கு, இடது கை பக்கம் வடக்கு, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து லைஃப் ஸ்டடி. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒன்றும் கிடையாது. ஓகேவா? வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. சூரியன் உதிக்கும் திசை வந்து கிழக்கு என்றால் உங்கள் இடது கை எந்த திசையை காட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கலன்னு வச்சுக்கிங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டாங்க இங்கே நிற்கும்போது. இவ்வளோ திசையை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், புவி மாதிரி அப்படிங்கிறாங்க. புவி மாதிரி அப்படின்னா என்னென்னா, இப்போ கிட்ஸு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பூமியை பற்றி புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன மாதிரியை வச்சு செய்கிறது. அதான் குளோப் அப்படிம்பாங்க. உங்களை ஸ்டேஷனரியில் சின்னது பெருசு இவ்வளோ வரைக்கும் குளோப் வந்து இருக்குது, புவி மாதிரி. ஓகே, அந்த புவி மாதிரி உண்மையா அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஓகே, அப்பா பூமி இப்படி தான் உருண்டையாக இருக்குது, இப்படி சாய்வாக சுற்றுது. ஆனால் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, புவியோட உருவம் வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு இதாக தான் வரைகிறேன், ரஃப்பாக வரைகிறேன். கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் பூமி. இங்கே உருளையும் கிடையாது, ஒரு உருவமற்ற வடிவம் பூமி. புரியுதா அவங்களுக்கு? சரி, இப்படி அழகாக வடிவமாக காட்டுறாங்களே அப்படின்னா என்னென்னா, இந்த மேடு பள்ளங்களை தான் நீர் வந்து சரி பண்ணிடுது. ஓகேவா? நீர் வந்து என்ன பண்ணுது, கடல் ஃப்ளாட்டான இடத்துலையா இருக்குது, ஏன்னா பள்ளத்தில் நீர் தேங்கி இருக்குது. அப்போ பள்ளங்கள் உண்மையான வடிவம்ங்கிறது என்னது, நீர் இல்லாமல் பூமியை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பூமி, இர்ரெகுலர் ஷேப். நீர் வந்து ஒரு வடிவத்தை கொடுக்குது. அடுத்து நீர் வடிவமும் சரியில்லை, பூமி சுழலும் போது தானாகவே என்ன பண்ணுது, வடிவம் ஃபார்ம் ஆகிடுது. நிறுத்தி பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது பூமி. அது மாதிரி ஒரு வடிவம். புரியுதா? இந்த அளவுக்கு நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க புரிஞ்சிக்கணும். மீனிங் புரியுதுல? நிறுத்தி பார்த்தீங்கன்னா அது உருளையே கிடையாது, வேகமாக சுழலும் போது அதுக்கு வடிவம் வந்து. உருளும் பொருட்கள் எல்லாமே கோலமாக இருக்கும், விண்வெளியில் உருளும் பொருட்கள் எல்லாமே அதனால தான் கோல வடிவத்தை பெறுகிறது. நீங்கள் ஒரு கல், ஒரு இந்த கப்பி கல்லுமாங்களே எடுத்து இப்படி மேலே தூக்கி போட்டிங்கன்னா ரோல் ஆகிட்டு வரும்போது பார்த்தா கிட்டத்தட்ட மோரலஸ் உருளையாக தான் தெரியும், வேகமாக ரோல் பண்ணுறதுனால. இப்போ பூமி வந்து 1600 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றும்போது சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், உருளை வடிவமாக தெரியும். அதுக்கு வாட்டர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தெரிஞ்சிங்க உங்களுக்கு. இப்போ சூரிய குடும்பத்தில் இதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க, உங்களுக்கு பேசிக்காக தெரியும், 8 கோள்கள் அதெல்லாம் தெரியும். அந்த ஆர்டர் வந்து ரொம்ப ஈஸியாக, அது தெரியாமல் போயிடாங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், அந்த பேசிக்கான விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. பூமி வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து சில விஷயத்தை நம்ம புரிஞ்சு படிக்கணும். என்னென்னா, பூமி உருளை வடிவம் ஆனால் நமக்கு எங்கேயுமே தெரியலையே அப்படின்னா என்னென்னா, யானை மேலே வந்து ஒரு எறும்பு ஏறிக்கிட்டு என்ன சொல்லுது, இதான் உலகமே இதான் அப்படின்னு நினச்சிக்கும். அது மாதிரி தான் நம்மளோட கதையும். அப்போ ஒரு பெரிய பொருளை அது வந்து உருளுதா எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுலேருந்து ரொம்ப தூரம் போகணும். ஓகே, அப்போ தான் அது உருள்றது தெரியும். நீங்கள் இங்கேருந்து பூமியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகேவா? அப்படி 36,000 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகும்போது தான் பூமியோட அந்த உண்மையான சுழலும் இதை வந்து பார்க்க முடியும். ஓகேவா? அது ஒரு பேசிக்கான விஷயம் சொல்கிறாங்க. அடுத்து முப்பரிமாண அமைப்பு. ஓகே, புவி மாதிரி. இந்த புவியோட பரப்பளவு நான் சொல்லிட்டேன், 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு. இது என்ன பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பூமியோட மொத்த புறப்பரப்பு. நீ வந்து நான் சொன்னல லேண்டு வந்து இவ்வளோ தான் நீர் இருக்கும் அப்படின்னு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக ஒரு கோளத்துக்கு புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலாவோ அதை எடுத்து பூமியோட ஆறு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, அசியூம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ அது பூமியோட ஆறு, அது டி டைமென்ஷனா, R+6 வந்து டிம்பாங்களா, அது எவ்வளோ பூமிக்கு? அது 6000 + 6ங்கிறது 6000. 6னா ஆரம் 6000 கிட்ட 13000 அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியும் போது புறப்பரப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கோளத்துக்கு. அந்த புறப்பரப்பு தான் 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புரியுதா? இதில் தான் வந்து 33% மேலே பசிபிக் பெருங்கடல் இருக்குது இந்த மொத்த பரப்பில். இப்போ 510ல் இந்தியா எவ்வளோ வச்சுருக்கு? 510 மில்லியனில் இந்தியா எவ்வளோ? இதான் கேட்டிருக்காங்களே டிஎன்பிசியில், அடிக்கடி கேட்பாங்களே. 510 மில்லியனில் இந்தியா வந்து 3.3 மில்லியன். இந்தியாவின் பரப்பளவு எவ்வளோனா 3.3 மில்லியன். 3.3 மில்லியன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் 32,87,263 சதுர கிலோமீட்டர். அதுதான் ரவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மில்லியன்னா 10 லட்சம், 32 லட்சத்தை வந்து 3.3 மில்லியன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட போயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, இதுதாங்க அவங்களுக்கு அந்த பரப்பளவு அப்படிங்கிறது. ஸ்கொயர் கிலோமீட்டரில் சொல்லுவாங்க பரப்பளவு. ஏன்னா பூமி பெருசு இல்லை. 1 கிலோமீட்டர் நீளம் 1 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பாக்ஸ் போடுறாங்க, அதுதான் ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இது தெரியுங்களா உங்களுக்கு பரப்பளவு பற்றி? தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டோட பரப்பளவு. மற்றபடி பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து பெரிய நாடு அப்படின்னா ரஷ்யா, அதுக்கப்புறம் கனடா, மூணாவது வந்து அமெரிக்கா இல்லை சைனா, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மூணாவது பெரிய நாட்டில் நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா பெருசு, நீர்ப்பரப்பையும் சேர்க்கும்போது, ஏன்னா சைனா வந்து நிறைய ஆக்கியூபை பண்ணி வச்சுருக்காங்க நீர்ப்பரப்பு, அதை சேர்க்கும்போது சைனா தேர்டு வந்துடும். ஃபஸ்ட்டு அப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா, செகண்டு கனடா, எந்த மாற்றமும் இல்லை. தேர்டு வந்து சில இடத்துல சைனாமாங்க, சில இடத்துல அமெரிக்காமாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன், மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஓகே, தேர்டு சைனான்னு வச்சிங்க, ஃபோர்த்து அமெரிக்கான்னு வச்சிங்க, ஃபிஃப்த்து பிரேசில், சிக்ஸ்த்து வந்து ஆஸ்திரேலியா, செவன்த்து நம்ம தான், செவன்த்து நம்ம, எயித்து வந்து அர்ஜென்டினா. இவ்வளோ ஒரு பேசிக்கான விஷயம் தெரியணும். இந்த மொத்த பரப்பு தான் 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் வந்து 100%. நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ்? இந்தியா வந்து 2.42%. இது வந்து 100%. நம்ம எத்தனை பர்சன்டேஜ்? 2.42%. இது உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். அடுத்து இதில் வந்து ஆனால் நிலப்பரப்பில் இவ்வளோ, புவியோட மொத்த பரப்பளவு சொன்னல, சரி, இது வந்து நிலப்பரப்பில், புவியோட மொத்த பரப்பில் 0.57. மொத்த புறப்பரப்புனா நீர் நிலம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரப்பு வருதுல்ல, அதில் வந்து 0.5% நம்ம. ஓகேவா? லேண்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2.42%. இன்னும் டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுங்க. இது வந்து மொத்த புறப்பரப்பு வாட்டர் ப்ளஸ் எல்லாம் சேர்த்து 0.57%, 0.5%. லேண்டுக்கு மட்டும் 2.42%. அதை தெரிஞ்சுங்க. ஓகேவா? அடுத்து வேறு என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, புவியானது துருவ பகுதியில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் பருத்தும் காணப்படுகிறது, ஸ்பீரிக்கல் வடிவமாக. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? புவி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு பழ வடிவத்துக்கு ஒப்பிடுவாங்க புவியை வந்து. இப்போ உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க, புவியானது துருவ பகுதி, இதுதான் துருவம் அப்படிம்பாங்க, துருவ பகுதியில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் பருத்தும் காணப்படுகிறது. ஏன்? என்சிஆர்டிலலாம் ஜாகிரஃபி வச்சு செய்வாங்க, நம்ம டிஎன்பிசிலலாம் அது மாதிரி கேட்குறது இல்லை. புக்கில் உள்ளதை வந்து வாட் இஸ் வாட்னு கேட்டு போயிடுவாங்க. என்சிஆர்டி சிலபஸில் இதை கேட்டிருக்காங்க. 7th 6th கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கு. புவியானது துருவ பகுதியில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் பருத்தும் காணப்படுகிறது. ஏன்? அதான் கொஸ்டின். ஆன்சர் பண்ணு. மைய விலக்கு விசையா? ஓகே, உங்களுக்கு 2 பேருக்கு ஓரளவு கான்செப்ட் என்னன்னு புரியுது. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியின் சுழலும் வேகம்னு புக்கில் கொடுத்துருக்குல்ல, புவியின் சுழலும் வேகம் துருவ பகுதியில் எவ்வளோ? நான் படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணல. புவியோட சுழலும் வேகம் துருவ பகுதியில் 0 கிலோமீட்டர். அதாவது துருவ பகுதியில் வந்து உங்களை கொண்டு போய் நிற்க வச்சுட்டா பூமி சுத்தவே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. துருவ பகுதியில் நின்று நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பூமி சுத்தவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா 0 km/h. ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டர், இங்கே வந்து 1600 கிலோமீட்டர் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் அவ்வளோ ஸ்பீடாக பூமி சுற்றுது. 1675 கிலோமீட்டர். அதனால தான் வேகம் அதிகமாக சுற்றும் போது பல்ஜ் ஆகுது.
பூமியோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும்போது நிலநடுக்கோட்டு பகுதியில் பருத்து காணப்படுகிறது. ஸ்பீடாக சுற்றுறதுனால. சுற்றலை அப்படின்னா அந்த ஷேப் வந்து இதாகிரும். அது வேறு, அது நான் வேறு சொல்கிறேன். அது வேறு, அது நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். புரியுது அவங்களுக்கு? இப்படி வந்து பல்ஜ் ஆகிட்டு பூமி சுற்றுது. சுற்றலை அப்படின்னா அந்த பல்ஜி வந்து பூமிக்கு வந்திருக்காது. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துங்க. நீங்கள் சொன்ன குலசேகரப்பட்டினம் வந்து இந்தியா இது ராக்கெட் ஏவுதளமாக தூத்துக்குடியில் அமைச்சிருக்காங்க. குலசை அப்படின்னு சொல்லுவாங்க, குலசேகரப்பட்டினம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை புரியுது. நான் இன்னும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது இந்தியாவில் 2 கடற்கரை இருக்குது. கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை, எல்லாருக்கும் தெரியும்ல. அதில் கிழக்கு கடற்கரை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதளங்கள் நிறைய அமைச்சிருக்காங்க. மேற்கு கடற்கரையில் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தியான்னு கிடையாது, உலகத்தில் நிறைய நாடுகளில் ராக்கெட் ஏவுதளம் இருக்குது. ஓகேவா? அது ஒரு 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 பக்கத்தில் வச்சாதான் சீக்கிரம் வந்து ஆர்பிட்டை அடைய முடியும். எப்படி அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கா பூமி, இதில் வந்து நீங்கள் பூமி இதில் இருக்கும்போது ராக்கெட்டு வந்து எப்படி வரும்? நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த இடத்துல ராக்கெட்டை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி ஏற்றுவாங்க, இதுதான் விண்வெளி அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டாலே விண்வெளி. இப்போ ககன்யான் திட்டத்தில் எவ்வளோ தூரம் போகிறாங்க? ஒரு 400 கிலோமீட்டர் தான் பூமியிலேருந்து போகிறாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட விண்வெளியோட அட்மாஸ்பியர் வந்துடும். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் நமக்கு படிக்கும்போது அட்மாஸ்பியர் காற்று மண்டலம் 400 கிலோமீட்டர் வரை பரவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று மண்டலம் வந்து முடிகிற இடத்துக்கு போனாலே உங்களுக்கு விண்வெளி வந்துடும். அப்போ இவ்வளோ தூரம் தான் ககன்யான்லாம் போகிறாங்க. 400 கிலோமீட்டர் போகிறாங்க. இப்போ ராக்கெட் ஏவுறாங்க அப்படின்னா ராக்கெட்டில் நிறைய டைப் இருக்குது. ஓகேவா? ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வின்னு 2 டைப்பாக பிரிப்பாங்க. போலாரில் நின்று பர்மனெண்ட்டாக சுற்றி வந்தால் வந்து பிஎஸ்எல்வி பர்மனெண்ட்டாக நிற்கும். ஜிஎஸ்எல்விங்கிறது சைடில் சுற்றி வருது, அது ஓகே. ராக்கெட் ஏவும்போது இப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு விடுபடு திசைவேகம் எல்லாருக்கும் தெரியல, எஸ்கேப் வெலாசிட்டி. எல்லாருக்கும் எஸ்கேப் வெலாசிட்டி தெரியல, கண்டிப்பாக கேட்பாங்க. எஸ்கேப் வெலாசிட்டினா என்னது? விடுபடு திசைவேகம். விடுபடு திசைவேகம்னா என்னது? இப்போ என் கையில் இருக்க ஒரு பொருளை நான் வந்து தூக்கி விண்வெளியில் வானத்தில் எறிந்தால் திரும்ப வந்து பூமியில் விழுந்துடும். மெதுவாக எரிஞ்சேன்னா சீக்கிரம் விழுந்துடும், வேகமாக எரிஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் விழும். ஓகேவா? இது தெரியும் எல்லாருக்கும். ஓகே, நல்ல ஒரு ஃபோர்ஸ் வச்சு ஏதோ ஒரு பொருள் எரியிறோம் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஹைட்டு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வரும். நான் ஒரு பொருளை எரியிறேன், அது ரிட்டனே பூமிக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் அந்த பொருளுக்கு என்ன வேகம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் ஒரு செகண்டுக்கு நான் எரியிற பொருள் 11.2 km/h போக முடிஞ்சிச்சுன்னா அது விண்வெளிக்கு போயிடும். பூமியோட விடுபடு திசை வேகத்தை அந்த இதை வந்து உடச்சி வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேகத்தை தான் ராக்கெட்டுக்கு கொடுக்குறாங்க. புரியுதா? ராக்கெட்டுக்கு வந்து எந்த வேகம், அந்த வேகம் கொடுக்குறாங்க. சரி, ராக்கெட் அப்படிங்கிறது பூமியிலேருந்து அப்படியே 100 டிகிரி 90 டிகிரியில் இப்படி வந்து இப்படி ஏற்றுவாங்களா அப்படின்னா ஏற்ற முடியாது. ஏன்னா இந்த பூமியிலேருந்து 100 டிகிரிக்கு எந்த இடமுமே கிடையாது. புரியுதா? ஏன்னா ஒரு உருளை மேலே நின்றுக்கிட்டு நீங்கள் 100 டிகிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பார்த்துமாங்க. ஆர்பிட்டை பிடிக்கிறதுக்கு அந்த கிழக்கு கடற்கரை நமக்கு தோதாக இருக்கும். ஆர்பிட்டில் வந்து இப்படியே வந்து இப்படி போயிட்டு இப்படி தான் வரும். இப்படி போயிட்டு இப்படி சுற்றி தான் அது என்ன ஆகும் நமக்கு பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். துப்பாக்கி குண்டு எப்படி ஜேர்னி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். துப்பாக்கி குண்டு அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு போகும், அது ஓகே, 2 ஆக்ஷன் இருக்கும். துப்பாக்கி குண்டு சுற்றிக்கிட்டு போகும், அது உங்களுக்கு தெரியும். எல்லா ரவுண்டுமே என்ன பண்ணும், செல்ஃப் ரொட்டேஷன் ஆகும். அதனால தான் அந்த எஸ்எல்ஆர் அந்த வெப்பனில் அந்த ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும். முன்னால் வந்து குண்டு பட்டது தான் தெரியும், பின்னால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ கறி அள்ளிட்டு போயிடும். அப்படியே முன்னால் வந்து குண்டு போனது தெரியும், பின்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொப்பலேஷன் வாங்க சுற்றுறது, அது ஓகே. அந்த பார்த்துருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக போகாது துப்பாக்கி குண்டு. இதுதான் வந்து துப்பாக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது துப்பாக்கிலேருந்து ஒரு குண்டு வெளிப்படுது அப்படின்னு வச்சிங்களேன். இது வந்து டார்கெட் 100 மீட்டரில் டார்கெட் அப்படின்னா இந்த குண்டு எப்படி போகும்னா ட்ரஜெக்டரி இப்படி தான் இருக்கும் துப்பாக்கி குண்டுக்கு. புரியுதா? எல்லாருமே பார்த்துங்க, எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக வந்து போகாது. ஏன்னா வேகமாக செல்லும் ஒரு பொருள், எந்த பொருளுமே ஸ்ட்ரைட்டாக வந்து போக முடியாது. ஆனால் சிலது போகும், ஆனால் இந்த குண்டு இது மாதிரி இது ராக்கெட்டு ஏவுறது எல்லாமே இப்படி தான் போகும். புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சிங்க, நம்ம அடுத்து சிலபஸ்க்குள்ளே போவோம்.
ஓகே, இப்போ பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, அதனால் ஜியாய்டுங்கிறாங்க. ஜியாய்டு அப்படின்னாலே தட்டையான உருளை வடிவம்னு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாமல் இருக்கிற பொருளை தான் ஜியாய்டு அப்படிம்பாங்க. புவி தனது அச்சில் 23 டிகிரி சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி வருகிறது. இது எல்லாருக்குமே தெரியும். தன்னோட ஆக்சிஸில் 23 டிகிரி பூமி சாஞ்சிருக்கு. ஏன் சாஞ்சிருக்கு அப்படின்னா பூமின்னு கிடையாதுங்க, இந்த விண்வெளியில் சுழலும் எல்லா பொருளுமே சாஞ்சிருக்கும். சூரியன் சாஞ்சிருக்கா? சாஞ்சிருக்கு. சூரியன் எத்தனை டிகிரி சாஞ்சிருக்கு? 12th புக்கில் இருக்குது, நானாக சொல்லலை, 12th ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. சூரியன் தனது அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது தெரியாதுல்ல? எழுதிங்க, எல்லாருமே கண்டிப்பாக எழுதிங்க. 7.25. சூரியன் தனது அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது? 7.25. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் லா. எப்படின்னா விண்வெளியில் உள்ள எல்லா சுழலும் பொருள் எல்லாமே என்ன பண்ணும்? ஸ்லைட்லி சாஞ்சிருக்கும், சுழலும். விண்வெளியில் சுழலாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயக்கம் கிடையாது, நீங்கள் அப்படியே காற்றுலேயே சுற்ற வேண்டியதான். ஓகேவா? கோள்கள்னால் பல பண்புகள் இருக்குல்ல, அதில் ஒன்று தான் சுழலும் பண்பு. ஓகே, அடுத்து பாருங்கள், மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. இது 2 இது இருக்குது. இப்படி கிழக்கிலேருந்து மேற்காகவும் சுற்றலாம், மேற்கிலிருந்து கிழக்காகவும் சுற்றலாம். அது வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகேவா? இந்த இயக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பூமி மீது பல கற்கள்லாம் மோதி இருக்குது, கோள்கள் வாட் எவர் இட் இஸ், ஏதோ மோதி இருக்குது பூமியில். மோதி தான் பூமிக்கு இந்த உருண்டை வடிவம் வந்தது. நீர் பூமிக்கு வந்ததும் அப்படி தான். பூமிக்கு வாட்டர் எப்படி வந்துச்சுன்னா அந்த பனிப்பாறைகள், வால் நட்சத்திரம் எனப்படும் பனிப்பாறைகள் பூமியில் விழுந்து தான் நீர் வந்திருக்கு. இப்படி ஏதோ ஒரு பாறை வந்து மோதும் போது அது மோதிய திசை மேற்கிலிருந்து கிழக்காக இருந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் சுற்றுது. சரி, இப்போ 8 கோள்களில் எல்லாமே இப்படி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுனா கிடையாது. அப்போ எது மாற்றி சுற்றுது? யுரேனஸும் வெள்ளியும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது. ஓகே, இது ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுங்க. ஓகேவா? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொட்டேஷனும் இருக்கணும், ரெவல்யூஷனும் இருக்கணும், சூரியனையும் சுற்றி வரணும். ஓகேவா? இப்போ சூரியனை யாரை சுற்றி வருது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விண்வெளியில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் தன்னைத்தானே சுற்றணும், இன்னொரு பொருளையும் சுற்றி வரும் அப்படின்னு. சூரியன் அப்படின்னா மொத்த சூரிய குடும்பமும் மில்கி வே பால்வெளி அண்டத்தை சுற்றி வருகிறது. அப்போ மொத்த பால்வெளி அண்டமும் வேறு யாரையா சுற்றி வருதானா? எதையோ ஒன்றத்தை சுற்றி வரலாம். அந்த அளவுக்கு நமக்கு படிக்கலை. நாசா சயின்டிஸ்ட்டுக்கே விண்வெளியை பற்றி 4% தான் தெரியுமா? அப்போ நமக்கு எவ்வளோ தெரியும்? ஒன்றுமே தெரியாது. புரியுதா? நாசா சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சது 4% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வான்வெளி ரகசியங்கள். இன்னும் எவ்வளோதோ இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதனால் நம்ம அவ்வளோ டெப்த் நாலேஜ் நமக்கு தேவையில்லை. ஓகே, இவ்வளோ புரியுதில்ல உங்களுக்கு? சூரிய குடும்பமும் என்ன பண்ணுது? பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருது. நம்ம பூமியை பொறுத்தவரையும் சூரியன் நிலையாக இருக்கிறது. ஓகேவா? பால்வெளி மண்டலத்தை பொறுத்தவரை சூரிய குடும்பம் பால்வெளியை சுற்றி வருகிறது. இதுதான் இதில் கான்செப்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவருக்கு கிரேக்கர்கள். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்துவ நாடுகளில் அந்த ஃபாதர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, போதிக்கிறாங்கன்னா உலகம் வந்து தட்டையானது அப்படின்ட்டு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சில சயின்டிஸ்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. உலகம் உருண்டைன்னு சொன்னவங்களை வந்து துன்புறுத்தினதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கிரேக்கர்கள் வானம் ஜாகிரஃபிங்கிற வார்த்தையே கிரேக்கர்கள் கொடுத்தது தான். விண்வெளி இதில் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம சங்க இலக்கியத்துலலாம் பார்த்துருக்கோம், தமிழில் நிறைய அட்வான்ஸான விஷயம் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உலகம் வந்து சுற்றுது, உருண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்க இலக்கியத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கு பிறகு அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் வந்து அது சம்மந்தமாக அதிகமாக எதுவும் சொல்லலை. ஓகே, அப்படியே நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம். ஆனால் கிரேக்கர்கள் அது சொன்னதை செஞ்சும் காட்டினாங்க. அப்போ கிரேக்கர்கள் அந்த ஜாகிரஃபி சம்பந்தமாக நிறைய சொல்லியிருக்காங்க. புவி மாதிரியை உருவாக்குனாங்க. பூமி 23.5 டிகிரி டில்ட் ஆகிருக்குல்ல, அதையும் அதில் காட்டினாங்க கிரேக்கர்கள். பூமி வந்து சாய்ந்து இருக்குது. அப்போ வந்து அவங்க ஆச்சரியப்பட்டு தான் ஆகணும். கிரேக்கர்களுக்கு நம்ம பார்த்து ஆச்சரியப்படணும். ஏன்னா பூமி சாஞ்சிருக்குன்னு. சாஞ்சதுக்கு அவங்க சொன்ன காரணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் சாஞ்சிருக்குன்னு சொன்னதே ஒரு சாதனை தான். ஏன் வந்து 23 டிகிரி பூமி சாஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு கிரேக்கர்கள் சொன்ன காரணம், அந்த அட்லஸ் என்ற கிரேக்க கடவுள் தனது முதுகில் ஷோல்டரில்
பூமியை தூக்கி வைத்திருப்பதால் அது சாய்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, புரியுதா? ஆனால் பூமி சாஞ்சிருக்குன்னு சொன்னதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும். அப்போ புவி மாதிரியை உருவாக்குவது கிரேக்கர்கள், பூமியின் மீது அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தது தாலமி, ஜாகிரஃபியான்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு தாலமி. இப்படி கிரேக்க அறிஞர்கள் இதில் என்ன அதிக அறிவுடன் இருந்தாங்க. சரி, ஓகே, அடுத்து பாருங்கள். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளும் கம்மி கிடையாது. ஆரியப்பட்டர் அவர் சூரிய சித்தாந்தம்னு இருக்குது. சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நூலில் இதை சொல்கிறாரு. விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது அப்படின்னு எப்போ ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. யார்? சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற சித்தாந்தாங்கிற நூலில் ஆரியப்பட்டர் சொன்னார். ஒரு இந்தியர். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு செயற்கைக்கோளுக்கு ஆரியப்பட்டா அப்படின்னு பேர் வச்சோம். அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா புவி மாதிரியின் மீது கோடுகள். இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பூமியில் அச்சத்தீர்க்க கோடுகள், கற்பனை கோடுகள் வரையப்பட்டது. இவர் தாலமி தான் அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தார். கிடைமட்டமாக இப்படி போகிறதா லேட்டிடியூட்ஸ் அப்படிம்பாங்க, இல்லை அச்சக்கோடுகள் அப்படிம்பாங்க. மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் அப்படின்னா 181 அச்சக்கோடுகள். மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் பூமியின் மீது வரையப்படல? 181. பழைய புக்கில் 180 அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு. நிலநடுக்கோடை சேர்த்துக்கிறாங்க. நிலநடுக்கோடை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நிலநடுக்கோடை சேர்க்காமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 89 கோடு, இங்கே 89. எவ்வளோ வருது? 178 வருதா? 178. எத்தனை கோடு குறையுது? 3 கோடு குறையுது. இது ஒரு கோடா? இன்னும் 2 கோடு எதுனா 2 புள்ளிகள். ஏன்னா இந்த கோட்டோட அகலம் மையப்பகுதியில் அதிகமாக இருக்கும். இப்படி இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? இது ஸ்ட்ரைட்டாக போடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோடு பெண்டாக இருக்கும். அச்சக்கோடுகள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோலத்தின் மீது ஸ்ட்ரைட்டாக கோடு போட முடியாது. பெண்டாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சா? இப்போ 181 கோடுகள். இதை தான் கிரேட் சர்க்கிள் அல்லது பெருவட்டம் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த 181 சர்க்கிளில் பெருசு நிலநடுக்கோடு. அதை என்ன சொல்லுவாங்க? கிரேட் பெருவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்துங்க. இது அச்சக்கோடுகள் எதற்கு பயன்படுகிறது? 2 அச்சக்கோடுகளுக்கு இடையில் உள்ள தூரம் என்ன? இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அச்சக்கோடுகளின் பயன் என்னது தெரியாதா? அடடா, அச்சக்கோடுகள் பயன் தெரியாதா? ஓகே, அச்சக்கோடுகள் பயன் என்னென்னா, புவியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கான தூரம், கால்குலேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ். பூமியில் ஒரு இடம் இங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கணக்கிடுவதற்கு அச்சக்கோடுகள் பயன்படுகிறது. ஓகேவா, அச்சக்கோடுகள் எப்படி பயன்படும் அப்படின்னா, ஒரு அச்சக்கோட்டிற்கும் இன்னொரு அச்சக்கோட்டிற்கும் இடையிலான தூரம் எவ்வளோ? ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு அச்சக்கோட்டிற்கும் இன்னொரு அச்சக்கோட்டிற்கும் இடையிலான தூரம் 111 கிலோமீட்டர். அதே என்சிஆர்டியில் தான் கேட்டிருக்காங்க. என்சிஆர்டி புக்கில் ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க, நிலநடுக்கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இந்தியா அமைந்துள்ளது அப்படின்ட்டு. ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது 2வது கோடு. 2 அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். ஓகேவா, அந்த எக்ஸாமில் 7th புக்கில் தான் இருக்காது. கேட்குறான், நிலநடுக்கோட்டிலேருந்து இந்தியா நிலப்பகுதி எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் அமைதுன்னு. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒரு அச்சக்கோட்டிற்கும் இன்னொரு அச்சக்கோட்டிற்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 111 கிலோமீட்டர். இங்கே போகும்போது குறைஞ்சிரும். இந்த இடத்துல 111 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, இப்போ இந்தியாவுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் தெரியுமா? பூமியில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணும். அது படிக்கும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. வட அச்சம் கிழக்கு தீர்க்கம் தெரியணும். ஓகே, 8 டிகிரி 4 மினிட், 8 டிகிரி 4 மினிட் டு 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம். இந்தியா இங்கே இது 0 டிகிரியா 1 2 3 4 5 6ன்னு 8 டிகிரியில் ஆரம்பிக்குது கன்னியாகுமரி. 8 டிகிரி 4 மினிட் டு 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம். கிழக்கு தீர்க்கம் 68 டிகிரி
7 minute 68 degree 7 minute என்னாச்சு 68 degree 7 minute to 97 degree 25 இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். தெரியாதவங்க இதை வந்து மறந்துடாங்க. கிழக்கு தீர்க்கம் இது ரொம்ப முக்கியம். அது வட அச்சம், இது கிழக்கு தீர்க்கம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், இந்தியா வந்து நிலநடுக்கோட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் அமைந்துள்ளது? இப்பயும் கண்டுபிடிக்க முடியாதா? நிலநடுக்கோட்டிலிருந்து இந்தியா எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, 8 degree 4 minute தான் ஆரம்பிக்குது. ஒரு அச்சக்கோட்டுக்கும் இன்னொரு அச்சக்கோட்டுக்கும் இடையில் உள்ள தூரம் 111. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. எந்த அதில் ஆப்ஷனில் வந்து எது நியர்பையாக இருக்கோ இந்த மல்டிப்ளைக்கு அதுதான். ஏன்னா இது அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறது கரெக்டாக வந்துடும். புரியுது அவங்களுக்கு? என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 900க்குள்ளே 870லேருந்து 900க்குள்ளே ஒரு இது வரும், ஒரு தூரம் வரும். அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சக்கோடுகள் எதற்கு பயன்படுது? தூரத்தை கணக்கிட. ஓகே, இவ்வளோ வந்து பேசிக்காக பார்த்துங்க. 181 வந்து அச்சக்கோடுகள் இருக்குது. இப்போ இந்த சேட்டலைட்டு அதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேசியாக சொல்கிறாங்களே, இந்த அச்சக்கோடுகள் மட்டும் வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னா, சார் போயிட்டேன் அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போடுங்க அப்படிம்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஃபோட்டோ போடுங்கங்கிறாங்க. புரியுதா? அப்போ தான் நீ கரெக்டாக அங்கே டியூட்டிக்கு உங்களுக்கே ஆனால் சொல்லுவாங்க, இந்த இடத்தோட ஜிபிஎஸ் ஃபோட்டோ போடுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தான். அதுக்கு ஃபேக் ஜிபிஎஸ்னு ஆப்ஷன்லாம் நிறையா வந்துருச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே போகணும். இந்த பத்திரப்பதிவெல்லாம் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து வீடுன்னா அங்கே நின்று ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா, நெட்டில் போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ அந்த இடத்த காட்டும். க்ரீனாக இருந்துச்சுன்னா புல்வெளி, ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா தண்ணி இருக்குன்னு அர்த்தம், ஒயிட்டாக கீட்டாக இருந்துச்சுன்னா பில்டிங் இருக்குன்னு அர்த்தம். அதனால் இப்போலாம் ஏமாற்ற முடியாது யாரையும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு நல்லா. ஓகே, இது பார்த்துக்குங்க. அதனால தான் அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொன்னால் அந்த இடத்துக்கு ஈஸியாக விமானங்கள் போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதுதான் தாலமியோட இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அச்சக்கோடுகள் இப்போ தான் சொல்கிறாங்களா. இந்த ஜியாகிரஃபியா என்ற நூலை எழுதியவர் தாலமி, அதை பார்த்துங்க, கேட்டிருக்காங்க. அச்சக்கோடுகள் சொல்லிட்டோம். கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும். புவியியல் மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அச்சக்கோடு தொடக்கம். இக்கோட்டிலிருந்து வடக்கிலும் தெற்கிலும் 90 டிகிரியில் கோடுகள் வரையப்பட்டுள்ளது. 111 கிலோமீட்டர். படத்தை வந்து லைட்டாக சாட்சி போட்டிருக்காங்க. ஓகேவா? படத்தை வந்து எப்படி போட்டிருக்காங்க? ஏன்னா 23 டிகிரி சாஞ்சிருக்கிறதுனால சாட்சி போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, புவி ஒரு காந்தமாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா? தெரியுமா எல்லாருக்கும்? புவி என்பது ஒரு காந்தம் அப்படின்னு சொன்னது யார்? வில்லியம் கில்பர்ட். ஓகே, இப்போ பூமியோட வட துருவம் எது? பூமி அப்படிங்கிறது எர்த்துங்கிறதே ஒரு காந்தம்னு வில்லியம் கில்பர்ட் சொல்லிட்டாரு. இந்த காந்தத்தின் வட துருவம் எது? அது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிக்கணும். புரியலைன்னா அவர்கிட்ட கேட்டுங்க. எப்படி வந்து இது சொல்கிறார்? பூமியோட வட துருவம் இது தாங்க. பூமியோட வட துருவம் எது? இது வந்து தென் துருவம். ஏன் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, மாற்றி தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு காந்தத்தை வைத்து நீங்கள் திசையை காட்ட சொன்னால் காந்தம் இங்கே வந்து ஒரு காந்த ஊசியை நிறுத்தினா நார்த்து எது காட்டும்? இங்கே ஒரு காந்த ஊசியை நான் இப்போ வச்சுருக்கேன், நார்த்து எது காட்டும்? இது தான் காட்டும். ஏன் காந்த ஊசி அதை காட்டுது? பூமியோட உண்மையான வடக்கு திசை கீழே இருக்குது. காந்த ஊசி வந்து எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும், எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். அப்போ காந்த ஊசியோட நார்த்து இதை காட்டணும். இதை வந்து இங்கே ஆல்ரெடி நார்த்து இருக்கிறதுனால என்ன பண்ணுது? போட அந்த பக்கம் திருப்பி விடுது. அப்போ நார்த்து இங்கே காட்டுது. புரியுதா கான்செப்ட் எல்லாருக்கும்? காந்த ஊசி அப்படிங்கிறது மனிதன் தயாரித்தது. நார்த்து காட்ட சொன்னால் இங்கே காட்டும் மேலே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே, நார்த்துங்கிறது மேலே இருக்குன்னு. ஆனால் எப்படி அது கரெக்டாக மேலே காட்டுதுன்னா, உண்மையான நார்த்து இங்கே இருக்குது, இதை காட்ட முடியாமல் அது அதை காட்டுது. சவுத்து அங்கே காட்டுறது பதில் இங்கே காட்டுது. இப்படி தான் காந்த ஊசி செயல்படுகிறது. ஓகே, அந்த விசை கோடுகள் தள்ளி விடும். காந்த ரெண்டு சைடும் கோடுகள் இருக்கும். காந்த ஊசியை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு தெரியும் உங்களுக்கு?
யாரோட கண்டுபிடிப்பு? சீனர்களோட கண்டுபிடிப்பு. காந்த ஊசி பற்றிய செய்தி எந்த சங்க இலக்கியத்தில் உள்ளது? பதிற்றுப்பட்டில் இருக்கு. மணிமேகலையிலையும் இருக்கு. மணிமேகலையிலையும் இருக்குது. பதிற்றுப்பட்டில் இருக்கா? அப்படி வரும். அது வேறு எதுவும் சொல்லலைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ கடல் பயணம் பற்றி சொல்லியிருக்காங்க. காந்த ஊசி பற்றிய செய்தி இருக்குது மணிமேகலையில். ஓகேவா? அறிவியல் கருத்து வந்து சங்க இதெல்லாம் தமிழில் நிறைய இருக்குது. அது பார்த்துங்க. உங்களுக்கு அது மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ் டைரக்ட் கொஸ்டின் கிடையாதுல்ல. இலக்கணம் மட்டும்தான் உங்களுக்கு 10 கொஸ்டின் எஸ்ஐக்கு. 1-2 வரும், மேபி வரலாம். ஓகேவா? நான் 2019 நாங்கள் எழுதும்போதெல்லாம் இலக்கணம் இல்லாமல் நார்மலாக கேட்டான். தனது இறப்பின் போது எந்த இறுதி சடங்கும் செய்ய வேண்டாம் என கூறியவர். அதெல்லாம் நான் எழுதும்போது கேட்டான் 2019 எஸ்ஐயில். அது மாதிரி கொஸ்டின் கேட்டான். யார்? தனது இறப்பின் போது எந்த இறுதி சடங்கும் செய்ய வேண்டாம். தெரியாதா? அது கேட்ட முடியரசன் சொல்லியிருப்பார். சரி, ஓகேங்க. இப்போ வந்து இந்த பேசிக்கான ஒரு விஷயம் தெரியுதுல்ல, இதை பார்த்துங்க. இப்படி வந்து எல்லாமே ஸ்லைட்லி ரொம்ப பெண்டாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து அது நம்ம இது கடகரேகை வந்து இந்தியாவில் 8 மாநிலங்கள் வழியாக போகுதுல்ல, அதை நான் வரைஞ்சி காட்டினாலே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து மிசோரம் வரைக்கும் போகும். இந்த லைன் வந்து நான் இதுக்காக உங்களுக்கு எப்படி வரைஞ்சி காட்டுறோம், ஸ்ட்ரைட்டாக அப்படி கிடையாது. வந்து லைன் வந்து பெண்டாக இருக்கும், இப்படி கோல வடிவத்தில் இருக்கும். சரி, ஓகே, அடுத்து பார்ப்போங்க. அச்சக்கோடுகள் நீளம் வந்து மேலே போக குறையும், நடுவில் பெருசாக இருக்கும், போக குறையும். அது உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்ட்டு. ஓகேவா? கடைசியில் ஒரு புள்ளியில் போய் முடியும். இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு சொல்லியாச்சு. மொத்தம் 81 இருக்குது. ஓகே, இதுதான் அந்த படம். இப்போ புரியுதா? வட அரைக்கோளம் வேணுமா தென் அரைக்கோளம் வேணுமானா நீங்கள் என்ன சொல்லணும்? இது ஆஸ்திரேலியாவிலேயும் நியூசிலாந்தில் இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்? தென் அரைக்கோளம் தான் வேணும்னு சொல்லணும். நம்ம இருக்கிறது எங்கே? தென் அமெரிக்காவில் இருந்தால் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? கீழே தான் இருந்துச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இந்தியா போட்டு காட்டும். ஓகே, இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இந்தியா ஹைலைட் சூப்பராக. இந்தியா வந்து இங்கே இருந்துச்சுங்க. இங்கே இருந்த இந்தியா. ஓகே, அங்காரா கோண்டுவானா. ஓகேவா? இங்கே இருந்தது. இங்கேருந்து நம்ம இந்த மடகாஸ்கர் இங்கே இது பாருங்கள், அதை மறைச்சிட்டேன் நான், சாரி. இதுதான் மடகாஸ்கர் வந்து தீவு. அது நம்ம இந்தியா விட்டுட்டு போன ஒரு பகுதி. புரியுதா? அங்கேயே இருக்குது. ஆனால் நம்ம போயிட்டோம். இங்கேருந்து என்ன பண்ணிட்டோம்? இங்கே போய் மோதிட்டோம். ஓகே, ஆதியில் இந்தியா வந்து எந்த திசையை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. வடக்கு திசையை நோக்கி நகர்ந்தது இந்தியா. ஓகே, அதனால் இது பார்த்துங்க. இது ஆஸ்திரேலியா, இது ஆப்பிரிக்காவில் கொஞ்சம், சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம் தான் கீழே இருக்குது. மீதி நாடுகள்லாம் எங்கே இருக்குது? ஃபுல்லாக மேலே இருக்குது. அதான் காட்டுறாங்க. இது வந்து ப்ளூவாகவும் இதை வந்து ஒயிட்டாகவும் காட்டுவாங்க. அது ஐஸுக்காக அப்படி காட்டியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் அமெரிக்காலாம் இடையில பிரிஞ்சு போனது தான். ஓகே, ஆர்டிக் கடல் சமீபத்தில் உருவானது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது புதிய கண்டம், சமீபத்தில் தோன்றிய கண்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க தென் அமெரிக்காவை. ஆப்பிரிக்கா வந்து தாய் கண்டம், இருண்ட கண்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பேசிக்காக உள்ளது. அடுத்து பாருங்கள். இப்போ தான் 3வது இது பார்க்குறோமா? 6. வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்து இதை வந்து இது பண்ணி காட்டுறாங்க தென் அரைக்கோளத்தில். ஓகேவா? அச்சக்கோட்டின் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளன? வட அரைக்கோளம். பாருங்க, இது பேசிக்காக உள்ளது. இப்படி தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகேவா? இதுதான் நிலநடுக்கோடு, இது கடகரேகை. இதுதான் இந்தியாவை வந்து 2ஆக பிரிக்கிறது கடகரேகை. இது வந்து மகர ரேகை இங்கே இருக்கும். கடகரேகை, மகர ரேகை, நிலநடுக்கோடு 3மே போகிற கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. ஓகேவா? அது வந்து கேட்டிருக்காங்க. பார்த்துங்க, இது அண்டார்டிக் வட்டம், இது தென் துருவம். இது பேசிக்கான விஷயம். இது தாள் அச்சக்கோடுகள்பாங்க கீழே உள்ளது. அது ஓகே.
சூரிய கதிர்கள் புவியின் மீது விழுகின்ற அனைத்து இடங்களும் ஒரே அளவாக இருப்பதில்லை. ஏன்னா ஒரு சாஞ்சி இருக்கும்போது சரியாக சூரிய கதிர்கள் வந்து புவியின் மீது விழாது. அதனால தான் துருவ பகுதியில் 6 மாதங்கள் பகலும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும். நைட்டெல்லாம் வந்து சூரியன் தெரிகிற நாடுகள்லாம் நிறைய இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த சாஞ்சி இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை. அடுத்து இதை வந்து இந்த சூரிய கதிர்கள் வந்து புவியின் மீது சம பரப்பளவில் விழுந்தால் அதுக்கெல்லாம் பேர் இருக்குது. சொல்லுவாங்களே ஐசோபார், ஐசோலோபார், ஐசோஹைட்ஸ், ஐசோஹலைன், ஐசோனிப்ஸ். இது ரொம்ப முக்கியம். இது கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இது உங்களுக்கு எது தெரியலையே பார்த்துங்க. ஐசோஹைட்ஸ்னால் என்னது? சம மலையளவு உள்ள இடங்கள் வந்து ஐசோஹைட்ஸ். ஐசோனிப்ஸ்னால் ஐசோனிப்ஸ். சம பனியளவு உள்ள இடங்களை வந்து ஐசோனிப்ஸ் அப்படிம்பாங்க. ஐசோபார் அப்படின்னா அது அழுத்தம். ஐசோலோபார். இது புரியுதா? இந்த ஏரியா வந்து நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே திரும்ப வந்து இந்த ஜோனெல்லாம் வந்து பிரித்து காட்டுறாங்க. இந்த ஜோனை வந்து பிரித்து காட்டுறாங்க. இந்த நடுவில் ரெட்டாக காட்டியிருக்கிறது வந்து வெப்பமண்டலம். ஏன்னா சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் இங்கே விழும். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சூரியன் வந்து இது ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. சூரியன் வந்து இது ஃபுல்லாகவே மூமெண்ட் இருக்குது. வடக்கு நோக்கிய இதை தான் உத்தராயணம்பாங்க. சூரியன் தெற்கு நோக்கிய ஓட்டத்தை தட்சிணாயனம் அப்படிம்பாங்க. தட்சிணாயனம்னா தட்சிணா தெற்கு, உத்தர்னா வடக்கு. ஓகே, திசை வந்து ரொம்ப முக்கியம். கொஸ்டினே அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்களேன். ஹிந்தியில் வந்து திசையை என்ன சொல்லுவாங்கன்னா, நார்த்தை வந்து உத்தர்ம்பாங்க, சவுத்தை வந்து தக்ஷின்பாங்க, மேற்கை வந்து இது வந்து கிழக்கு வந்து பூரப்பாங்க, இது வந்து பச்சிம்பாங்க. ஓகேவா? இப்போ உத்தர் அப்படின்னா வடக்கு. உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், உத்தராஞ்சல் எல்லாம் எங்கே இருக்குது? வடக்கு இருக்குது. உத்தர்காசி இப்படி வந்து திசை வந்து எப்படி சொல்லலாம்? தட்சின் அப்படின்னா தெற்கு. தட்சிணாயனம், தக்ஷின் ரயில்வே, தட்சிணபதா படையெடுப்பு யார் மேற்கொண்டது? தட்சிணபதா படையெடுப்பு யார்? தென்னிந்தியாவின் யார்? அதுதான். இதுதான் வந்து ரிவிஷன் பண்ணல அப்படின்னா தட்சிணபதா படையெடுப்பு ரொம்ப முக்கியம். 11 தென்னிந்திய அரசர்களை ஒன்றா வச்சு அடிச்சிருப்பார். அதான் அது யார்? அரசர் யார் தான். தட்சிணபதா படையெடுப்பு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சமுத்திரகுப்தர். இப்படி பார்த்தீங்கன்னா தட்சின் அப்படின்னு வர்றது எல்லாமே என்னது? தெற்கு சம்மந்தப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? பச்சிம் அப்படின்னா வந்து மேற்கு. ஓகேவா? பச்சிம் அப்படின்னா மேற்கு. பச்மர்ஹி அப்படின்னு ஒரு இடமே மத்திய பிரதேசில் இருக்குது. அங்கே வந்து மேற்கு பக்கம் இருக்குது. பஞ்சாப் அப்படி அதில் வரல, ஆனால் அது மேற்க தான் வரும். கிட்டத்தட்ட வார்த்தை வந்து ஒன்றா வருது பாருங்கள். அடுத்து பூரப் அப்படின்னா கிழக்கு. அதனால தான் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பூர்வாத்திரி அப்படிம்பாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து சயாத்திரிம்பாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து கிழக்கு பக்கம் இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்படி வந்து இந்த வார்த்தை இதை வச்சு நிறையா சொல்கிறாங்க. மீனிங்காக தான் அதை சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆண்டு முழுவதும் இது சூரிய கதிர் படுறதுனால இது வெப்பமண்டலமாக இருக்கிறது. அதே மாதிரி உலகின் 80% தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வெப்பமண்டலத்தில் தான் வசிக்குது. வெப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இன்றியமையாதது. ஓகே, வெப்பங்கிறது தாவரங்களும் விலங்குகளுக்கும் இன்றியமையாதது. இது மாதிரி உலகின் வெப்பமண்டல நாடுகள் உலகத்தோட 80-90% மக்கள் தொகை இந்த ரெட் ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா கருவுறுதல் விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்தியாவில் ஒரு செகண்டுக்கு 4 குழந்தை, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி குழந்தைங்கள். ஆனால் வந்து மேற்கத்திய நாடுகள் குளிர் பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 குழந்தை கூட பிறக்காது, 2-3 குழந்தை. இவ்வளோ தான் கருவுறுதல் விகிதமே, இவ்வளோ தான். புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்து இந்த டாரிட் ஜோனுங்கிற வெப்பமண்டல ஜோன், இது வந்து மித வெப்பமண்டலம், அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள். இதை வந்து பார்த்துங்க. பொதுவாக இதில் வந்து அந்த குதிரை எச்சரேகைகள் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. காற்று வீசுவது ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஓகே, இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நடத்தும்போது ஓஷன் கரண்ட்பாங்கள்ல, அது நடத்தும்போது இது கொஞ்சம் தேவைப்படும். கடல் நீரோட்டங்கள், வெப்ப நீரோட்டம், குளிர் நீரோட்டம். இப்போ கானரி நீரோட்டம் என்பது ஒரு டேஷ் நீரோட்டம் அப்படின்னு கேட்பாங்க. கானரி நீரோட்டம் ஒரு குளிர் நீரோட்டம். குரோஷியா நீரோட்டம் ஒரு டேஷ் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். வடைகுலா நீரோட்டம், கல்ஃப் நீரோட்டம்,
இப்படிலாம் நிறைய இருக்குது கடல் நீரோட்டம். அது நடத்தும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். குளிர் பகுதியிலிருந்து வெப்ப பகுதியை நோக்கி வந்தால் என்ன சொல்லுவாங்க? குளிர் நீரோட்டம். குளிர்ச்சியான நீரை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் குளிர் நீரோட்டம். வெப்பமான பகுதியிலிருந்து இப்படி கடல் போனால் வெப்ப நீரோட்டம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடல் நீரானது பூமி முழுவதும் 8 சுற்றிக்கிட்டே இருக்குது. இருங்க, இங்கேருந்து இங்கே போவோம், இங்கேருந்து இங்கே போவோம், இங்கேருந்து இங்கே போவோம். இதுலேருந்து என்னது 8. இப்படி வந்து என்ன, கடல் நீர் பூமி முழுவதுமே சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன புரியுது? என்ன இது பூமியோட சுழற்சி, கோரியாலிஸ் விசை, ஃபெரல் விதி, இதெல்லாம் தெரியுமா? கோரியாலிஸ் விசை, வட அரைக்கோளத்தில் காற்றானது வலதுபுறமாகவும் தென் அரைக்கோளத்தில் காற்றானது இடதுபுறமாக வீசுது. என்னது? கோரியாலிஸ் விசை. பூமியின் மீது தங்கு தடையின்றி உள்ள ஒரு பொருள் இந்த விசைக்கு உட்படும். இப்போ நீர் கூட பூமி மேலே ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. பூமியோட ஒரு பகுதி கிடையாது நீர். அதை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். பூமிங்கிறது பூமி மேலே இருக்க நீரும் அந்த இதுக்கு உட்படும். அதனால் கடல் நீரும் என்ன பண்ணும்? காற்று போல் பூமியில் சுற்றி வரும். அதுதான் கடல் நீரோட்டங்கள். இது வந்து நிறைய உங்களுக்கு இதில் விஷயம் இருக்குது. அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ தான் ஒரு 6th ஸ்லைடே வந்திருக்கோம். டாரிட் ஜோன் அப்படிம்பாங்க. அது வெப்பமாக இருக்கும். ஏன் இருக்கும் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். உலகிலே அதிக வெப்பமண்டல காடுகள், அமேசான் காடுகள் எல்லாமே இந்த ஜோனில் தான். ரெட்டாக ஜோன் காட்டினால அமேசான் காடுகள் எல்லாமே அந்த ஜோனில் தான் இருக்குது. திக்கு ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகே, வெப்பமண்டல காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் எனவும் புவியின் அணிகலன் எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து மூலிகை தாவரங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து மித வெப்பமண்டலம். இது மேலே இருக்கும். என்னென்னு பார்த்துங்க. சூரிய கதிர்கள் வந்து சாய்வாக தான் விழும். இதுவுமே மித வெப்பமண்டலம் அப்படிம்பாங்க. குளிர் மண்டலம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? குளிர் மண்டலத்தில் ஃபுல்லாகவே ஐஸ் தான் இருக்கும். அண்டார்டிகா வந்து அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுகிறது. நாடுகள் தங்கள் ஆய்வகங்களை அமைத்து அண்டார்டிகா கண்டத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறது. ஏன்னா அது வந்து சுற்றுச்சூழல் காலநிலையை உணர்த்து ஒரு கண்ணாடி போல் செயல்படுகிறது. அண்டார்டிகா கண்டத்தில் பனி உருகுனா இங்கே கடல் நீர் மட்டம் உயரும். ஓகேவா? அண்டார்டிகா கண்டத்தில் பனி உருகுனா இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கிற கடல் அடுத்த ஒரு 100 வருடங்களில் பறவை வரும். அடுத்து ஒரு 500 வருடங்களில் கீவலூருங்கிற ஏரியா வரும். அதெல்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு 1000 வருடங்களில் திருவாரூருக்கு வந்துடும் அந்த கடல். புரியுதா? ஏன்னா அண்டார்டிகாவில் உள்ள பனி உருகிறதுனால இந்த கடல் வந்து இங்கே கடல் மட்டம் உயருது. இது வந்து உலகின் பெரிய ஆபத்தானது. இன்னும் சொல்லப்போனால் இந்தோனேஷியா தனது தலைநகரையே அதனால தான் மாற்றினாங்க. இந்தோனேஷியாவோட தலைநகர் என்னது? ஜகார்த்தா வந்து மாற்ற போகிறாங்க. ஏன் மாற்றினாங்க? திரும்ப அங்கே வச்சுருக்காங்க, மாற்ற போகிறாங்க. ஏன்னா அது ஒரு தீவில் இருக்குது, அது மூழ்க போகுது. புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்து இதெல்லாம் எதனாலனா அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் உருகுவதால். ஓகே, மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கில் பெரிய பெரிய பனிப்பாறைகள் இருக்குது. நிறைய உருகிருச்சு. சேட்டலைட் புகைப்படங்கள் வந்து காட்டுறாங்க. இன்னும் இருக்கிறதும் உருகும் ஒரு காலகட்டத்தில். அப்போ கடல் நீர் என்ன ஆகுனா உயர்ந்து விடும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் பனிப்பாறைகளின் எத்தனை சதவீதம் வந்து மேலே தெரியும்? நீரில் மூழ்கிய ஒரு பனிப்பாறையின் எத்தனை சதவீதம் மேலே தெரியும்? தெரியாது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நீரில் மூழ்கிய ஒரு பனிப்பாறையில் இப்போ ஒரு ஐஸ் கட்டி எடுத்து ஒரு வாட்டர் கிளாஸில் போடுறீங்கன்னா அது வெளியில் தெரிகிறது எத்தனை பகுதி, உள்ளே இருக்கிறது எத்தனை பகுதி? புரியுதா? இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடர்த்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த எந்த வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி அதிகம், இப்படி இந்த சயின்ஸ் இதாக உங்களுக்கு தெரியும். எத்தனை டிகிரியில்? -4 டிகிரியா? 4 டிகிரி செல்சியஸில் -4. நல்லா பாருங்கள். ஓகேவா? இப்படி வந்து நீர் சம்மந்தப்பட்ட எல்லாமே தெரியணும். அதுக்கு அடர்த்தி குறைவாக ஒரு இடத்துல டம்ப் பண்ணி இருக்கிறத நீங்கள் நீருக்குள்ளே இறக்கும்போது நீரோட மட்டத்தை உயர்த்தி விடும். ஓகேவா? பனிப்பாறைகளும் தானே இருக்குன்னா பனிப்பாறைகளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீராக மாறும்போது என்ன ஆகுனா கடல் நீர் மட்டத்தை உயர்த்தி விடும். சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். தமிழில் வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் அச்சக்கோடு தீர்க்கக்கோடு அப்படின்னாங்க. இப்போ புதிய தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிச்சதில் இதுக்கு அகலாங்கு நெட்டாங்கு அப்படின்னு புதிய பேர் கொடுத்துருக்காங்க. நில நடுவரை தூய தமிழ் பெயரும் இது கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஓகேவா? தீர்க்கக்கோடுகள் பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு பேசிக்கான விஷயம், இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கோடுகள் எல்லாமே ஒன்றிணையுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக காட்டியிருக்காங்க. ஓகேவா? கோடுகள் எல்லாமே எங்கள் துருவ பகுதியில் ஒன்றிணைகிறது. இதை தான் முதன்மை தீர்க்கக்கோடு 0 டிகிரி பிரைம் மெரிடியன் அப்படிம்பாங்க.
ஓகேவா. இது வந்து எங்கே GMT கிரீன்விச் மீன் டைம் அப்படிம்பாங்க. இங்கிலாந்தில் ராயல் அப்படின்னு ஒரு லேப் இருக்குது, அதன் வழியாக போகுது இந்த தீர்க்கக்கோடு. அதனால் இது அப்படி சொல்கிறாங்க, பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் தீர்க்கக்கோடு. இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. தீர்க்கக்கோடுகள் வந்து புவியில் நேரத்தை கணக்கிட பயன்படுகிறது. அச்சக்கோடுகள் தூரத்தை கணக்கிடவும், தீர்க்கக்கோடுகள் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகிறது. ஓகேவா. நேரத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, சூரிய கதிர்கள் வந்து புவியில் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சூரியன் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. இதுதான் சூரியன். ஓகேவா. சூரிய கதிர்கள் புவியின் மீது இப்படி படுதுன்னா ஒரே நேரத்தில் பூமி முழுவதும் சூரிய வெளிச்சம் படாது. அப்போ 1 டிகிரி மொத்தம் வந்து எத்தனை தீர்க்கக்கோடுகள் இருக்குது இதில் பூமியில்? 360 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. ஓகே, சூரிய கதிர்கள் 1 டிகிரி, இந்த 360 டிகிரியில் 1 டிகிரி கடப்பதற்கு வந்து எவ்வளோ நேரத்தை எடுத்துக்குது? 4 மினிட்ஸ் எடுத்துக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் நீ பார்த்துங்க. இதை மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு அந்த இது வருது 24 ஹவர்ஸ் ஒரு நாள். அதாவது ஒரு நாள்னால் என்னென்னா, பூமியானது தனது முழு உடலையும் சூரியன் நிழல் படும் வரை சுற்றி வந்துருச்சுன்னா ஒரு நாள். ஓகேவா. இது ஒரு பேசிக்கான விஷயம், பார்த்துங்க. ஓகே, அடுத்து வந்து பெருவட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன், கிரேட் சர்க்கிள் அப்படிம்பாங்க. இது இடையில் வந்து அதோட இடைவெளி குறையும், அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து கிழக்கு அரைகோளம் வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு அரைகோளம். ஓகேவா. கிழக்கு பக்கம் இருக்கிறது கிழக்கு அரைகோளம், இது வந்து மேற்கு அரைகோளம். ரெண்டாக பிரித்து இதையே உங்களுக்கு காட்டுறாங்க, மேற்கு அரைகோளம் கிழக்கு அரைகோளம். கிரீன்விச் மெரிடியன், ராயல் அப்சர்வேட்டரி அந்த சென்டர், இதுதான் டைம், கிரீன்விச் டைம். இதுலேருந்து 5:30 ஹவர்ஸ் நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்கும். தெரியல, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 82 டிகிரியில் நம்மளோட இது போகுது, IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா. இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா 2 டைம் ஜோன் வேணும். ரஷ்யாவெலாம் 11 டைம் ஜோன் வச்சுருக்காங்க. 7 11ங்கிறாங்க. 7 வந்து ரன்னிங்கில் இருக்குது, 11 ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அவங்க. நமக்கே வந்து 2 வேணுங்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ட்டு 1 வச்சுருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஏன்னா 2 மணி நேரம் வித்தியாசத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து தப்பான ஒரு டைம் ஜோன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியன் தலை உச்சிக்கு மேலே வந்தால் அந்த இடத்தோட டைம் என்னது? 12 மணிக்கு சூரியன் தலை உச்சியில் இருக்கணும். நம்ம ஊரில் 12 மணிக்கு இருக்கா? தலை உச்சிக்கு எப்போ வருதுன்னு பார்த்துருக்கீங்களா? எத்தனை மணிக்கு வருது அதுவும் தெரியாதா? நம்ம ஊரில் சூரியன் வந்து 1 மணிக்கு தான் தலை உச்சிக்கு வரும். ஆனால் எப்போ வரணும்? ஆக்சுவலி 12 மணிக்கு வரணும். அந்த நம்ம 1 மணி நேரத்தை அந்த தப்பாக இது பண்ணுறோம். 2 மணி நேரம் இந்தியாவுக்கு டைம் வித்தியாசம். இதை எப்படி கேட்பாங்கன்னா, பேசிக்காகவும் கேட்பாங்க. இந்தியாவில் பயணிக்கும் தீர்க்கக்கோடுகளின் எண்ணிக்கை, இந்திய எல்லையில் பயணிக்கும் தீர்க்கக்கோடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கிட்டத்தட்ட 30, 29 30. இதுதான் வந்து இந்தியாவில் பயணிக்கும் தீர்க்கக்கோடுகள். அப்போ ஒரு தீர்க்கக்கோட்டுக்கு இன்னொரு தீர்க்கக்கோட்டுக்கும் டைம் வித்தியாசம் என்ன? இப்போ தான் சொன்னோம், 4 மினிட்ஸு. அப்போ 30 × 4 எவ்வளோ? 120 மினிட்ஸு. 120 மினிட்ஸ்னால் 2 ஹவர்ஸு. இந்த 2 மணி நேரம் வித்தியாசம். நம்ம என்ன பண்ணோம், 2 மணி நேரம் வித்தியாசத்தை நடுவில் ஒரு கோடு போட்டு 1 மணி நேரம் வித்தியாசமாக மாற்றிட்டோம். ஓகேவா. 1 மணி நேரம் மாற்றி இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன் ஃபியூச்சரில் இது மாறிடும், இதை மாற்றிடுவாங்க. சரி, ஓகே. இது வந்து பார்த்துட்டோம். அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு கருத்தரங்களை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா. இதில் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க, கிரீன்விச் முதன்மை கோடு அப்படின்ட்டு. ஓகே, இந்த பக்கம் வந்து இப்படி ஃப்ளைட்டில் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதாகவும், எதிர் திசையில் போனீங்கன்னா ஒரு நாள் கூடுதலாகவும் கிடைக்கும். ஓகேவா. ஒரு ஃப்ளைட்டு கூட இந்த நியூ இயருக்கு அது மாதிரி பறந்துச்சு. ஒரு இடத்துல டேக் ஆஃப் ஆகும்போது நியூ இயர் கொண்டாடுறாங்க, 1 மணி நேரத்துக்கு கழிச்சு அந்த பக்கம் இறங்குறாங்க, அங்கேயே நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஓகேவா. அது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்படி சுற்றுறதுனால நீங்கள் அந்த பக்கமாக ஜேர்னி பண்ணிங்கன்னா அப்படி போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் தென் பெருங்கடல். ஃபஸ்ட்லாம் அந்த தென் பெருங்கடலே கிடையாது.
இந்த வந்து ப்ளூவாக இருக்குல்ல, இது வந்து கடல், இன்றைக்கி வாட்டர். ஒரு 500-1000 வருடங்களுக்கு முன்னால் இது வந்து ஐஸ் கட்டியாக தான் இருந்துச்சு, இது வரைக்குமே கடலாக மாறிடுச்சு. இதை தான் ஆபத்துங்கிறாங்க. இப்போ சொச்சம் வந்து ரிமைனிங் இந்த ஒயிட்டு போர்ஷன் தான் இருக்குது, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. மீதியெல்லாம் கடலாக நீராக மாறிடுச்சு. வேறு என்ன இதில் உங்களுக்கு தெரியணும்? இப்போ இது பசிபிக் பெருங்கடல், இங்கேயும் பசிபிக், அங்கேயும் பசிபிக் இருக்குது. அதான் பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவம், பூமியில் கிட்டத்தட்ட 40% வச்சுருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படிங்கிறது எஸ் வடிவம், பேசிக்காக தெரியும். இந்திய பெருங்கடலும் முக்கோண வடிவம். இப்போ வந்து இந்திய பெருங்கடல் இருக்குது பாருங்கள், இது இந்திய பெருங்கடல். கிட்டத்தட்ட 46 நாடுகளை சூழ்ந்துள்ளது இந்திய பெருங்கடல், அவ்வளோ பெருசு இந்திய பெருங்கடல். 3வது பெரிய பெருங்கடல். இது பேசிக்கான விஷயத்தை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான், ஓகேவா? இது வந்து ஐரோப்பா கண்டம் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி ஐரோப்பா ஒரு கண்டமே கிடையாது, அது மேற்கத்திய நாடுகள் அது ஒரு கண்டமாக இது பண்ணிக்கிட்டாங்க. யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா வந்து ஆப்பிரிக்கா கண்டமாக, ரஷ்யாவா இது ஆசியாவா யூரோப்பாவான்னு கேட்பாங்க. 2 கண்டத்துலேயுமே இருக்கும், அதனால தான் யுரேஷியா அப்படிம்பாங்க. புரியுது அவங்களுக்கு? ரஷ்யா 2 கண்டத்துலேயும் வரும். அப்படியும் சில நாடுகள் இருக்குது. இது பேசிக்கான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது வேறு, கிரீன்விச் டைம்ங்கிறது வேறு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த கிரீன்விச் டைம் இதே வந்து டேட் லைனாக யூஸ் பண்ணலை, ஆனால் பண்ணலாமா? ஏன் பண்ணலை அப்படின்னா, இது வந்து கரெக்டாக நாடுகளை வெட்டி விடும். இப்போ எந்த நாட்டு குறுக்க போணுச்சுன்னா ஒரே நாட்டில் 2 தேதி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும், ஓகேவா? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்படி குறுக்க அந்த கோடு போயிடுச்சு, தேதி கோடு. அதனால தஞ்சாவூரில் வந்து தேதி 9ங்கிறாங்க, திருவாரூரில் தேதி 10 அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்போ வந்து அதுக்காக என்ன பண்ணுறாங்க, தேதி கோடை வந்து பெண்டு பண்ணி எங்கேயாவது குறுக்க நாடுகள் வந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணி இப்படி வளைஞ்சு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. புரியுதா? அதனால் சர்வதேச தேதி கோடு என்பது வளைந்து நாடுகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அது ஒரு பேசிக்கான விஷயம். கிரீன்விச் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அதுதான் இன்டர்நேஷ்னல் தேதி கோடு அப்படிங்கிறது. அதை பார்த்துக்க. இந்த கொஞ்சம் இந்த பெண்டெல்லாம் வருது வந்து நாடுகளை அட்ஜஸ்ட் பண்ணி பெண்டு பண்ணுறாங்க. அதுதான், வேறு ஒன்றும் உங்களுக்கு இதில் தெரிய வேண்டியதில்லை. பேரிங் நீர்ச்செல்லுந்தி வழியாக செல்கிறது. ஒருவர் வந்து மேற்கிலிருந்து கிழக்காக இந்த பகுதியை கடந்தால் வந்து ஒரு நாள் குறையும், கிழக்கிலிருந்து மேற்காக கடந்தால் ஒரு நாள் வந்து அதிகரிக்கும், இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, இந்த குழப்பத்தை தவிர்க்க இது பண்ணாங்க. புவி வலைப்பின்னல், எர்த்து கிரிட் அப்படிங்கிறது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்னல, அச்சக்கோடுகள் வந்து 10. பூமியின் மீது 180 அச்சக்கோடுகள், 360 தீர்க்கக்கோடுகள் வந்து 10. ஏன்னா அந்த 2 அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் இடம் இருக்குல்ல, அது வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஏரியா தான் கிடைக்கும் அந்த பீஸில், ஓகேவா? அப்போ இன்னும் சின்னதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறுக்க இமேஜினாக நிறையா நம்மளாக போட்டுக்கிட்டோம். சேட்டலைட் வந்து என்ன பண்ண அப்படி தான் போட்டுக்கும். ஒரு அச்சக்கோட்டுக்கும் இன்னொரு அச்சக்கோட்டுக்கும் இடையில் 100 கோடு போடும், குறுக்க வந்து இன்னொரு 100 கோடு போடும். அப்போ சின்ன கட்டமாக வரும். அந்த சின்ன கட்டம் 1 கிலோமீட்டர் அப்படின்னா திரும்ப அதுக்குள்ளே போய் திரும்ப கோடு போட்டுக்கும். அதாவே புரியுதா உங்களுக்கு? இப்படி எவ்வளோ கோடு நீங்கள் குறுக்க போட்டுக்கிறீங்களோ அது மாதிரி இந்த டைல்ஸ் அளவுக்கு வந்துடும் கடைசி கோடு, கடைசி இது. அப்போ அந்த இடத்தோட துல்லியத்தன்மை வந்து கிடைச்சிடும். குறுக்க கோடு போட்டு நீங்கள் இடத்த வந்து ரீச் பண்ணிக்கிறது, ஓகேவா? இது நீங்கள் கிராஃப் ஷீட்லாம் வரையும் போது அதுதான் கிராஃப் ஷீட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது போட்டு ஒரு இடத்த ரீச் பண்ணுவீங்க, பாயிண்டை வந்து குறிப்பீங்க, ஓகே. அதுக்கு மேலே இதில் எதுவும் தேவையில்லை. தீர்க்க கோடுகள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், சொல்லிட்டேன். இதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாகவே நீங்கள் புரிஞ்சிக்கணும், ஓகேவா? இது வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது 23 மணி நேரம் கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஒரு 4 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். இந்த 4 மினிட்ஸை ரவுண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு லீப் இயர் அப்படிங்கிறது. 4 மினிட்ஸும் அக்யூரசி கிடையாது, அதில் ஒரு சில செகண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அந்த செகண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் 400 வருஷத்தில் சரி பண்ணிக்குவோம். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இது புரியுதா? ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் கிடையாது, 23 ஹவர்ஸ் 56 மினிட்ஸ் சம்திங் செகண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த சம்திங் செகண்டை விட்டுட்டு இந்த 4 மினிட்டை வந்து லீப் இயரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 4 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஒரு நாள் வந்து கிடச்சிருது நமக்கு. ஆனால் அந்த செகண்டு விட்டம் பாருங்கள், அதை 400 வருஷத்துக்கு ஒருக்கா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதை தான் போப் கிரிகாரி வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். போப் கிரிகாரின்னு ஒரு ஃபாதர், அவர் கரெக்ட் பண்ணி சொல்லியிருப்பார். அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒரு வருடம் என்பது 4ஆல் வகுப்பட்டால் அது லீப் இயர் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் உங்களுக்கு 400ஆலும் வகுப்பட, எது நூற்றாண்டுகள் என்பது 400ஆலும் வகுப்பட வேண்டும், அதுதான் லீப் இயர், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இயர் வந்து 2000, இப்போ இயர் 2000ன்னு ஒரு வருஷம் வந்துச்சு, இது வந்து லீப் இயர், ஓகேவா? அதே
இப்போ வரப்போகுது அடுத்து நமக்கு 2100ன்னு ஒரு வருஷம் வரப்போகுது. அது வந்து லீப் இயரா? இது 4ஆல் வகுப்படும். ஆனால் லீப் இயரா அப்படின்னா கிடையாது. ஏனால் நூற்றாண்டுகள் என்பது 4ஆலும் வகுப்பட வேண்டும், 400ஆலும் வகுப்பட வேண்டும். அப்போது தான் அது நூற்றாண்டுகள். போப் கிரிகாரி சொல்லியிருப்பார். புரியுதா? விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் புரிஞ்சிங்க. நான் இவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் புரிஞ்சு படிச்சிங்க. ஏன்னா உலகம் ரொம்ப போட்டியாக இருக்குது. ஜாகிரஃபிலேருந்து ஒரு கொஸ்டினை விட்டாலே உங்கள் கட் ஆஃப் எங்கேயோ கொண்டு போயிடும். அது மாதிரி ரொம்ப இப்போ கவுன்சிலிங் நடந்துச்சு, சென்னைக்கு போனேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து போய் சென்னையில் போய் சித்தி வீடு மாமா வீடுன்னு தங்கி வேலை எடுக்க வந்திருக்கேன்னு அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி, அவங்க 100 பேர்கிட்ட சொல்லி, அடுத்த நாள் கவுன்சிலிங் உள்ளே போகிறீங்க. 50 பேர் இருப்பீங்க, 4 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். 46 பேரை வந்து போயிட்டு வாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுவாங்க. திரும்ப வந்து அவங்கள்ட்ட எப்படி இருக்கும், அழுதுகிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. இதெல்லாம் எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது அவங்க தப்புன்னு பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படிச்சிருக்கலாம், கொஞ்சம் இதாக படிச்சிருக்கலாம். அதனால ஒரு கொஸ்டினை விட்டுருக்கலாம், இல்லை பதட்டத்தில் ஒரு கொஸ்டினை விட்டுருக்கலாம். அந்த ஒரு கொஸ்டின் தான் அங்கே வந்து விளையாடுது. ஒரு கொஸ்டினில் 200 பேர் இருக்காங்க, ஒரே கொஸ்டின் சேம் மார்க்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? வந்து வயசு, குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எந்த ஒரு உருப்படாத படிப்புன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரே ரேங்க் வரும்போது வயசை மாற்ற முடியாது. நம்ம வயசு ஒருத்தருக்கு 28, ஒருத்தர் 20னா அதை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. 28 வயசுக்கு தான் அதிக வயசு எல்டராக உள்ளவங்களுக்கு ப்ரையாரிட்டி தருவாங்க. ஆனால் படிப்பையும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிங்க, இன்னொருத்தவங்க வந்து 3 டிகிரினா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கடைசியில் பார்க்க போகிற பாயிண்ட். இந்த குழப்பத்தை நீங்கள் தவிர்க்கணுன்னா, நீங்கள் 2 கொஸ்டினை எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே அவன் போயிடுவான், 1000க்கு கீழே போயிடுவான் ரேங்க்கில். முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து ஒரு புரிஞ்சு படிச்சிங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். காரணம் கூற்று இதை கொஸ்டின்லாம் வந்து என்ன அவனாக ரெடி பண்ணுறான்லாம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எந்த கூற்று எப்படி வேணாலும் கேட்கட்டும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இதை தாங்க இங்கே சொல்கிறாங்க. பூமியின் சுற்றளவு, அந்த நிமிடங்கள், வாட் எவர் இட் இஸ், இது வந்து உங்களுக்கு புரியும் ஈஸியாக பார்த்தீங்கனாலே. இது ஒரு பேசிக்கான விஷயந்தான். 1 மணி நேரத்தில் 15 டிகிரி வந்து கிடக்குது. ஓகே, இதெல்லாம் தலை நேரம் அப்படிங்கிறது லோக்கல் டைம். தலை நேரம், தலை காற்று அப்படிலாம் சொல்லுவாங்க. தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார்? தலை அப்படிங்கிற வார்த்தைக்கு லோக்கல்னு அர்த்தம். தலை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னது? லோக்கல். தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார்? யார்? புலவரா? தல புராணம்னா என்ன தெரியுமா? தல புராணம்னா, இப்போ நான் வந்து திருவாரூரில் இருக்கேன். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி அப்படின்னு திருவாரூரை பற்றி பெருமையாக பேசினா தான் இங்கே உள்ள ராஜா எனக்கு ஏதோ பணம் கொடுப்பாரு, பொருள் கொடுப்பாரு. ஓகேவா? கும்பகோணம் போகிறேன், டக்குன்னு போயிட்டு அங்கே போய் கும்பகோணத்தை பற்றி நல்லா பாடணும். புரியுதா? இதுதான் தல புராணம். எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரோட சிறப்பை பாடணும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். புரியுதா? தலைக்காற்றுகள்னு படிச்சிருப்பீங்க. தலைக்காற்று, லோக்கல் வின்ஸ் அப்படின்னு. தலைக்காற்றுன்னா அந்த பகுதியில் மட்டும் வீசுவது தலைக்காற்று. இப்போ புரியுதா? அப்போ தலை நேரம் அப்படின்னா இந்த ஸ்தலத்தோட நேரம், லோக்கல் டைம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நண்பகல் 12 மணி வந்து தலை நேரம் எனப்படும். அப்போ தான் கரெக்டாக சூரியன் உச்சியில் இருக்கும். அதுதான் 12 மணியை நம்ம ஆனால் மாற்றி அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இன்டர்நேஷ்னல் டைம் வந்து இதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இது ஓகே. கிழக்காக செல்லக்கூடும், அதெல்லாம் தெரியும். மெரிடியனஸ் என்ற லத்தீன் சொல்லியிலிருந்து வந்தது. ஏஎம்பிஎம் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஏஎம்னா ஆன்டி மெரிடியம், பிஎம்னா போஸ்ட் மெரிடியம். இது வந்து பேசிக்கான விஷயத்தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்திய திட்ட நேரம், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்திய திட்ட நேரம் எதன் வழியே பயணிக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். அலகாபாத்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னொரு புதுசாக மிர்சாப்பூருங்கிறாங்க. இந்திய திட்ட நேரத்தை பயன்படுத்த மற்ற நாடுகள், இந்திய திட்ட நேரத்தை இந்தியா மட்டும் பயன்படுத்தலை, உலகின் 2 நாடுகள் பயன்படுத்துது. தெரியாதுல்ல அது? சைனா பயன்படுத்துவாங்க. சைனாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான் டைம் ஜோன். சைனாவே வச்சுருக்கு ஒன்று. லண்டனில் கூட 7 இருக்குது. இந்திய திட்ட நேரத்தை பயன்படுத்தும் 2 நாடுகள் அப்படின்னா
அலகாபாத் வழியாக போகுதில்ல, அதில் அந்த கோட்டை மேலேயும் கீழே நீட்டிச்சிங்கன்னா நேபாளும் வரும், கீழே ஸ்ரீலங்காவும் வரும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை நேபாளும் பயன்படுத்துகிறாங்க, ஸ்ரீலங்காவும் பயன்படுத்துகிறாங்க திட்ட நேரம். அதை பார்த்து ஓகே. அடுத்து பாருங்கள், எல்லைகள் சொல்கிறாங்கம்மா. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன சொல்கிறாங்க, இந்திரா கோல், இந்திரா பாயிண்ட்டு. இந்த பக்கம் வந்து கிபித்து அப்படிங்கிற இடம். கிபித்து அங்கே வந்து டோங்குன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு சூரியனை பார்க்கும். கிராமம் டோங்கு வந்து இந்தியாவின் முதல் கிராமம். அது கிபித்தில் தான் இருக்குது. கிபித்துக்கு போயிருக்கேன். ஆமாம்மா, கிபித்து போயிருக்கேன். இது வந்து கவர்மெண்ட்டி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. ஓகேவா? 4:30 சூரியன் வந்து உதிச்சிரும். கிபித்தில் 4 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். 4:30 சூரியன் வந்து வரும். அருணாச்சல் பேரே அப்படி தான் வச்சு, அருணாச்சல் பிரதேஷ். அருணானா சூரியன், சல்லுனா கிளம்பு, செலவு செல் பிரதேஷ். அதான் சூரியன் கிளம்பும் மண்டலம், இல்லை சூரியன் உதிக்கும் மண்டலம் தான் அருணாச்சல் பிரதேஷ். பேருக்கு வந்து மீனிங் சொல்கிறேன். அருணாச்சல் பிரதேஷுக்கு இப்படி தான் மீனிங் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மிர்சாப்பூர் வழியாக பயணிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். உலக நேர மண்டலம் 24 நேர மண்டலங்களாக உலகம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். உலகத்தை வந்து 24 நேர மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. ஒரு நேர மண்டலமும் 15 டிகிரி. 15 டிகிரிங்கிறது ஒரு நேர மண்டலம். 24 × 15 360 வந்துடும். உலகம் வந்து 24 நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நேர மண்டலமும் 15 டிகிரி. 24 × 15 360 ஒரு முடிஞ்சிடும். ஓகேவா? ரஷ்யா வந்து 7 நேர மண்டலம் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அச்சக்கோடு தீர்க்கக்கோடு எல்லாம் பார்த்துட்டோம். இது பார்த்தாச்சு. அடுத்து புவியின் உள்ளமைப்பு. ஓகேவா? இன்னர் எர்த்து. டிஎன்பிஎஸ்சிக்கு இதில் இது கிடையாது சிலபஸுக்கு. எஸ்ஐக்கு வந்து தான் எது வேணாலும் கேட்பாங்களே, அது நீங்கள் படிக்கணும். புவியின் உள்ளமைப்பு பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா திரும்ப வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கணுமா. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா என்னது? பூமி எப்படி உருவானது. ஓகே, பூமி எப்படி உருவானது. புவியின் உள்ளமைப்பை வந்து யாராவது போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பூமியில் வந்து அதிகபட்சம் எவ்வளவு துளை இடப்பட்டது ஆழத்திற்கு, இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். புவியின் உள்ளமைப்பை பார்க்கலாம். அதுக்கு தான் நமக்கு லைவாக என்ன இருக்குது, எரிமலைகள் இருக்குது. வேல்கனோ எரிமலை அப்படிங்கிறது பூமியோட உள்ளமைப்பில் அந்த இப்போ ஒன்று சொல்லணுன்னா, சாப்பாடு பாத்திரம் கொதிக்கும்போது தண்ணி வெளியில் வருதில்ல, சாப்பாடு, அது மாதிரி பூமியோட மையப்பகுதி 5000 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகே, எரிமலை வெளியில் வர்றது ஒரு 500 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் பூமி. அப்படி தான் பூமி இருக்குது. இந்த எரிமலை ஏன் வெளியில் வருதுன்னா, பூமி ஒன்று லாக் பண்ணியெல்லாம் இல்லை, இது பண்ணி வைக்கலை. அது குழம்பு உள்ளே இருக்குது. அது மேலே பாறைகள், பல 1000 கிலோமீட்டருக்கு பாறைகள் சூழ்ந்துருக்கு. அதில் சில இடத்துல அந்த தட்டுகளால் இணைந்தது. அந்த கேப்பில் தான் இது என்ன பண்ணுது, அந்த கசிவு வந்து நிலநடுக்கோட்ட இதோட வேல்கனோட இது எரப்ஷன் வருது. கடலுக்கு அடியிலும் எரிமலை வருது இருக்குது, ஆனால் நமக்கு தெரிகிறது இல்லை. கடலுக்கு அடியில் தான் அதிக எரிமலைகள் இருக்குது. ஏன்னா அங்கே தான் மேலோடு வீக்னஸ்ஸாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? மேலோடு வந்து வீக்காக இருக்குது எங்கே, கடலுக்குள்ளே. ஏன்னு இப்போ உங்களுக்கு படத்தை போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பூமிங்கிறது ஒரு இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு. இப்படி தான் இருக்குது பூமி அப்படின்னா. இது வந்து என்ன சொல்லுவாங்க, மேலோடு கிரஸ்ட் அப்படிம்பாங்க. இது வந்து மையப்பகுதி, கோர், கருவம். இது வந்து மேண்டல் அல்லது கவசம் அப்படிம்பாங்களா. இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. ஓகே, இங்கே தான் வந்து அந்த இரும்பு நிக்கல் போன்றது ஒரு இதாக இருக்குது. இரும்பும் நிக்கலும் அதிகமாக இருக்குது. இது வந்து இப்படி இருக்கிறதுனால தான் அந்த திசையே மாற்றுது. வட அரைக்கோளம் தென்னை இந்த இதில் உள்ள இரும்பு நிக்கல் தான் புவி காந்தத்தையே செயல்பட வைக்குது. அதான் நைஃப். அது அப்படியெல்லாம் இதில் மேல் கிளாஸில் கிடையாது. நமக்கு புரியணும்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நைஃபெல்லாம் அப்போலாம் வார்த்தையே கிடையாது. நம்ம புக்கில் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஃப்லாம் கிடையாது இதில். இப்படி இருக்குது. ஓகேவா? இது வந்து இது ஃபுல்லாக பாறைகள். இந்த பாறைகளும் எப்படி இருக்குன்னா, அடர்த்தியான பாறைகள் கிடையாது, கொஞ்சம் இலகுவாக இருக்கும், ஆனால் வெயிட் அதிகம். அடர்த்தியான பாறைகள்ங்கிறது மேலோட்டில் இருக்கிறது தான். மேலோட்டில் இருக்கிறது தான் அடர்த்தியான பாறைகள்.
இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல மெரினா ட்ரென்ச் வந்து 10 கிலோமீட்டர் ஆழம் 11 கிலோமீட்டர் ஆழம் அப்படின்னா மேலோடு கிட்டத்தட்ட மேலோடு வரைக்கும் அதோட ஆழம் வந்துடும். இங்கே எங்கேயாவது வெடிப்பு ஏற்பட்டு அந்த லாவா வந்து வெளியில் வந்துச்சுன்னா அப்போ ஈஸியாக ரீச் ஆயிரும்ல. அதனால தான் எரிமலைகள் வந்து கடலில் அதிகம் இருக்குது, நிலப்பரப்புலையும் இருக்குது. ஓகேவா? இதுதான் புவியோட உள்ளமைப்பு. அந்த மேலோடு அப்படிங்கிறது பூமியோட மொத்த வெயிட்டில் 1% தான். அந்த பாறைகள் சொல்லல 30 கிலோமீட்டரு வெயிட்டில் 1%. அப்போ எவ்வளோ வெயிட்டு உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த கவசம் அப்படிங்கிறது 14% தான். அப்போ வந்து இல்லை கவசம் வந்து 84%, 85. இது வந்து 14%. கருவம் வந்து கவசம் தான் இதில் பெருசு. ஓகேவா? இப்படி வந்து பூமியோட உள்ளமைப்பு இருக்குது. இதில் அந்த நம்ம வந்து அதிகபட்சம் அதான் 12 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஆழம் போட்டிருக்காங்க. இது துளையே போட்டிருக்காங்க பூமியில். அது கீழே போட முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு 32 மீட்டருக்குமே 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். 100 மீட்டர் துளை போட்டாலே 3 டிகிரி அதிகரிக்கும். ஒரு கிலோமீட்டர் துளை போட்டிங்கன்னா 32 டிகிரி டெம்பரேச்சர் அதிகரிக்கும். 10 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா 300 டிகிரி டெம்பரேச்சர். அப்போ 400 500 டிகிரி 10. அதுக்கு தான் 12க்கு மேலே அவங்களால துளை போட முடியல. அந்த கருவியே உருகிரும் அதுக்கு கீழே போட்டிங்கன்னா. இரும்பில் தானே போட முடியும் துளை. அப்போ வந்து கீழே டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். மேலே போகிறவங்க தான் இயல்பு வெப்ப வீழ்ச்சிம்போம். அது உங்களுக்கு தெரியும். 1000 மீட்ரு போனீங்கன்னா 6.5 டிகிரி குறையும். அதுமாதிரி பூமிக்குள்ளே போனால் டெம்பரேச்சர் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஓகே, 5000 டிகிரி நீங்கள் ரீச் ஆகலாம். ஆனால் பூமியை அது வரைக்கும் போட முடியாது. பூமியை டச் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சிஸ்டத்தில் பூமியோட உள்ளமைப்பு இருக்குது. ஓகேவா? இந்த உள்ளமைப்பு எப்படி உருவானதா? அதான் எல்லாம் பாறைகள்லாம் மோதி அந்த இது இருக்குது. மேலே மட்டும் பூமி பல மில்லியன் ஆண்டுகள் எடுத்து குளிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் தான் உயிரினங்கள் தோன்றி இப்போ பூமி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? சரி, இது வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மேலோடு பற்றி சொல்லியிருக்காங்கம்மா. 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை இருக்குது. சில இடத்துல 5 கூட இருக்குது. ஏன்னா அது ஒரு இது தானே, பல பாறைகள் மோதி உருவானது, யாரும் செய்யலை. அதனால் அந்த இது வித்தியாசப்படும். கடல் பகுதியில் மாற்றி இருக்கும். ஓகேவா? சார், இந்த பாறைகள் பற்றி சொல்கிறாங்க. 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. ஓகே, கனிமக்கூறுகள் இது மாதிரி பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற கனிமங்கள் வந்து அதிக அளவு எந்த கனிமம் காணப்படுகிறது? புவியின் மேற்பரப்பில் அதிக அளவு காணப்படும் தனிமம் எது? கொஸ்டினை நல்லா படிங்க. இந்த தப்பை தான் எல்லாருமே பண்ணிடுறீங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து தலையில் அடிச்சுக்கிங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஐயோ இதை பண்ணிட்டேனா. புவியின் மேற்பரப்பில் அதிக அளவு காணப்படும் தனிமம் அலுமினியமா? எழுதுங்க, கொஸ்டின் எழுதி வைங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. மனித உடலில் அதிக அளவு காணப்படும் தனிமம் அதான் அதே தப்பு நீங்கள். நைட்ரஜன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எதுனா நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் அரௌண்ட் 21%, ரிமைனிங் 1% தான் மற்ற வாயுக்கள். நீங்கள் வந்து புவியின் மேற்பரப்பில் அதிக அளவு காணப்படும் தனிமம், மனித உடலில் அதிக அளவு காணப்படும் தனிமம் அதெல்லாம் கிடையாது, எழுதிங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா, அலுமினியம் இதெல்லாம் இருக்கலாம் சியால் அப்படிங்கிறாங்க. அடர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளோட அடர்த்தி 2.7 கிராம் சென்டிமீட்டர் கியூப் தான். உள்ளே போக அடர்த்தி வந்து அதிகரிக்கும். இது 3. இந்த பாருங்க, மேலோடு, வெளிக்கவசம், கவசம், உட்கரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் இருக்குது. மெகரோரோவிக் எல்லை, கோன்ராடு எல்லை அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ரஃப்பாக என்ன சொன்னேன்? மேலோடு, கவசம், கருவம்னு சொன்னேன். ஓகேவா? ஆனால் மேலோட்டையும் வெளிக்கவசத்தையும் இணைக்கும் எல்லை கோட்டின் பெயர் என்ன? அடுத்து வந்து வெளிக்கவசத்தையும் கவசத்துக்கும் இடையில் இருக்கும் எல்லை கோட்டின் பெயர் என்ன? மெகரோரோவிக். அது என்னவோ நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. மெகரோரோவிக், கோன்ராடு அப்படின்னு ஒரு 3 எல்லை கோடு இருக்குது. அது தெளிவாக பார்த்துங்க. ஓகே, அந்த ஏரியா விட்டுறாதீங்க. இப்போ மேண்டில் வந்துருச்சு. கீழே மெகரோரோவிக் எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. பாருங்கள், புவி மேலோடும் கவசமும் மெகரோரோவிக் எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. புவி மேலோடும் கவசமும் பிரிப்பது இது வந்து மெகரோரோவிக். இப்போ புரியுதாமா? புரியுதில்ல? இந்த இதை வந்து நான் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மெகரோரோவிக் வரும். அடர்த்தி இதெல்லாம் சொல்கிறாங்க. புவி கருவத்தை பற்றி சொல்கிறாங்க. பேரிஸ்பியர் என அழைக்கப்படுகிறது. வெய்சட் குட்டன்பர்க் இடைவெளி, புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையில் கடைசியில் குட்டன்பர்க், மெகரோரோவிக்கில் ஆரம்பித்து குட்டன்பர்க்கில்
அந்த இது வந்து முடியும். ஓகேவா, உட்கருவும் சொல்லியிருக்காங்க. இந்த இதை நான் சொன்னேன், மேலோடு 1%, கவசம் 84, கரு வந்து 15, புவியின் ஆரம் 6th ஏரி 71 கிலோமீட்டர். அப்போ டி என்னன்னு பார்த்துங்க. இந்த டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டீஸ் அதை என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து புவி தட்டு நகர்வுகளை விளக்கியவரா அதை கேட்பாங்களே. கண்ட நகர்வு கோட்பாட்டை கூறியவர் ஆல்ஃப்ரெட் வெக்னர். கண்ட நகர்வு கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு ஒரு வருஷம் கேட்டிருக்காங்கம்மா. ஆல்ஃப்ரெட் வெக்னர். கண்ட நகர்வு கோட்பாடு, பூமியானது 7 பெரிய தட்டுகளாகவும் 10 சிறிய தட்டுகளாகவும் உடைந்து இருந்திருக்கு. ஆல்ஃப்ரெட் வெக்னர் சொன்னது. டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டீஸ்மாங்க. கண்ட நகர்வு கோட்பாட்டை கூறியவர் ஆல்ஃப்ரெட் வெக்னர். ஓகே, அது ஒரு பாயிண்ட் எழுதிங்க. ஏன்னா பல தட்டுகள் சேர்ந்து தான் அந்த பூமி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள கண்டங்களை எல்லாம் இணைத்தா அந்த கோள வடிவம் திரும்ப வந்துடும். பூமியில் பல கண்டங்கள் வந்து நீரால் பிரிஞ்சு இருக்குல்ல, அதை இணைச்சோம்னா கோள வடிவம் வந்துடும். அப்போ நீருக்கே இடம் இல்லை. அந்த பூமியில் இருக்க அந்தந்த பள்ளங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தட்டுகள் உடஞ்சி போனது தான் அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இது வந்து இது சொல்கிறாங்க, இந்த தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது ஒன்று கீழே போகும், ஒன்று மேலே வரும். இப்படி தான் வந்து இதுவும் பாறைக்கோளம் தான், இதுவும் பாறைக்கோளம் தான். ஆனால் இந்த பாறைக்கோளம் வந்து இது கீழே வந்துருச்சு. அஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிறது வீக்கான ஏரியா, அதை உடைச்சிட்டு கீழே வந்துருச்சு. இப்படி தான் வந்து புவி தட்டுகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி போய் ஒன்றிணையும். ஓகே, எரிமலையாக உருவெடுக்கிறது, கடல் அகழிகள் உருவாகும், மடிப்புகளை உருவாக்கும். இப்போ நம்ம இது வந்து இந்தியா அந்த பகுதியை வந்து மோதனிச்சு பாருங்கள், அது மடிப்பை உருவாக்குனதெல்லாம் இமயமலை வந்து இன்னும் உயரம் அதிகமாகி போயிருக்கு. இந்த மோதல் வந்து இன்னும் தொடருதுங்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமானது. அந்த இது வந்து 2 நிலப்பரப்பு வந்து மோதனிச்சில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே மோதல் வந்து இன்னும் தொடருதான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பால் வந்து இப்படி கீழே போட்டோம் அப்படின்னா இவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ணி லாஸ்ட்டில் வந்து டெட் ஆயிரும், இதாயிரும். ஆனால் இந்த மோதல் வந்து பூமியின் இயக்கத்தால் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சிகரங்களின் உயரம் கூட அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. மடிப்பு மலைகளில் அந்த மோதல் வந்து தொடரும் அப்படிங்கிறாங்க. இந்த புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றல் வந்து உந்து சக்திகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு உங்களுக்கு அந்த ஆற்றல் நடத்தும் போதே சொன்னால, புவி வெப்ப ஆற்றல் என்றால் என்னென்னு. புவி வெப்ப ஆற்றல் என்னன்னு தெரியுமா? இந்தியாவில் புவி வெப்ப ஆற்றல் எங்கெங்கே எடுக்கப்படுகிறது அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஹிமாச்சலில் மணிக்கரன் பகுதியிலலாம் புவி வெப்ப ஆற்றல் எடுக்கிறாங்கன்னு. அதாவது இந்த எரிமலை மாதிரி சில இடங்களில் வெளிப்படலைனாலும் வெப்பம் வெளிப்படும், கேஸஸ் வந்து எரியும். ஈராக்கில் வந்து பாபா குருவின் நெருப்புன்னு 4000 வருஷமாக எரியுது. இப்படி வந்து சில வெப்ப ஆற்றல் வெளியில் வெளிப்படுதில்ல, அதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம். அதுதான் புவி வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோ தெர்மல் எனர்ஜி. அடுத்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படுது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த எரிமலை வந்து உள்ளேருந்து வெடித்து வெளியேற வரும்போது அந்த வெற்றிடம் ஏற்படும். அதில் வந்து நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள் அதிகம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நிலநடுக்கம் அடுத்து சொல்லிட்டாங்க, நிலத்தை எதிர வைக்கும் நிலநடுக்கம். இது வந்து கணிக்கவே முடியாது. ஃபோக்கஸ் எபிக் சென்டர் அப்படிம்பாங்க. ஓகேவா, ஃபோக்கஸ் அப்படின்னா எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ அந்த இடம் நிலநடுக்க மையம் எனப்படும். மையத்திலிருந்து மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி நிலநடுக்க மேல் புள்ளி, எபிக் சென்டர் எனப்படும். அதாவது என்னென்னா, புரியுற மாதிரி சொன்னால், இதுதான் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னா இது வந்து எபிக் சென்டர். இப்போ வந்து நம்ம இங்கே நிற்கிறோம், இப்போ நம்ம திருவாரூரில் வந்து நிலநடுக்கம் ஏற்படுது. ஓகே, அப்படின்னா இங்கே நிலநடுக்கம் ஏற்பட காரணம் இது எபிக் சென்டருங்கிறது திருவாரூர். அது காரணம் பார்த்திங்கன்னா கீழே 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்து 2 தட்டு நகர்ந்திருக்கும். அதோட விளைவாக நமக்கு நிலநடுக்கம் ஏற்படுது. இதை தான் வந்து ஃபோக்கஸுங்கிறாங்க, இது எபிக் சென்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுதான் இதில் சொல்கிறாங்க. இந்த அலைகள்லாம் இதில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். நிலநடுக்கத்தை வந்து 3 இதில் அளக்குறாங்க. இந்த சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது நில அதிர்வுமானி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதோட இதை அளக்கிறதுக்கு. செறிவை அளக்கிறது வேறு, பாதிப்பை அளக்கிறது வேறு. ரிக்டர் அளவுகளில் எத்தனை அளவுகள் இருக்கும் தெரியும்? 0 to 9, அதுக்கு மேலே அளவு கிடையாது. அதிகபட்ச உச்சபட்ச இது வந்து 9.4 நிலநடுக்கம் வந்திருக்கு. ஒரு அளவுகோலில் வந்து என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ 0 to 9, அதை தாண்டியும் நிலநடுக்கம்லாம் வந்திருக்கு.
ஆனால் அளவு வந்து 0 to 9ங்கிறது ரிக்டர் அளவுகோல். ஓகேவா? பாதிப்பு அளக்கிறது வேறு, இதை அளக்கிறது வேறு. ரோஸ் ஃபெரலிசிகள்னு ஒன்று ஸ்கேல்னு ஒன்று ஜப்பானில் ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய அளவுகோல்லாம் இருக்குது. நீங்கள் ரிக்டர் மட்டும் பார்த்துங்க, ஒருத்தரோட பேர் தான் அது ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது. 0 to 9 வரை இருக்குது. விளைவுகள்லாம் நம்ம இது படிக்கும்போது பார்த்துக்குவோம். என்ன சொல்லுவாங்கன்னா பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது பார்த்துக்குவோன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இது கண்டிப்பாக வரும். பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, பேரிடர் மேலாண்மையின் தலைவர் யார், நிலநடுக்கம் ஏற்படும் போது அந்த ஒத்திகை இதுக்கு என்ன சொல்லுவாங்க, நில் விழு உருள், அது வந்து எதோட ஒத்திகை, நில் விழு உருள் என்பது எந்த பேரிடருக்கான ஒத்திகை? நிலநடுக்கமா? விழு மூடிக்கோள் பிடித்துக்கொள் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ், ஏன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு நம்ம வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு ரிலேட்டடானது. ஏன்னா நீங்கள் வந்து முதன்மை மீட்பாளர்களே போலீஸ் ஆர்மி தான். பேரிடர் ஏற்பட்டால் வந்து நீங்கள் வீட்டில் லீவுலாம் கிடையாது உங்களுக்கு, அடுத்த செகண்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போயிடணும், ப்ரெசண்ட் இருக்கணும். அப்போ பேரிடர் பற்றி உங்களுக்கு வந்து புரிதல் இருந்தால் தான் நீங்களும் உங்கள் உயிரை இது பண்ணி அடுத்த உயிரை காப்பாற்ற முடியும். பேரிடரின் போது மிக மதிப்புடையதாக கருதப்படுவது, பேரிடரின் போது மிக மதிப்புடையதாக கருதப்படுவது உயிர். உயிருங்க, உயிரை தான் காப்பாற்றணும். பேரிடரில் வந்து பொருளெல்லாம் தூக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஓடக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு டியூட்டிக்கு போகிறீங்கன்னா ஒரு 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 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருள் ஆற்றுல போகுதுன்னா நீங்கள் அது பின்னாடி நீங்கள் போகக்கூடாது அதை எடுக்கிறதுக்கு. ஒரு ஆற்றுல ஒரு ஆடோ மாடோ நாயை மனசுன்னு போனால் அதை காப்பாற்ற போகலாம். அதனால் பேரிடரும் போது அதிக மதிப்புடையதுன்னா உயிர். உயிரை நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்னா உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். உங்களோட சேஃப்டியோடு தான் நீங்கள் அந்த உயிரை காப்பாற்ற போகணும். உங்கள் உயிரை ரிஸ்க் எடுத்து காப்பாற்றணுன்னு எந்த இதுலேயும் சொல்ல மாட்டாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் அப்படி வந்து கிடையாது. ஓகேவா? நம்ம உயிரை வந்து உயிருக்கு செக்யூரிட்டி எடுத்துகிட்டு தான் அங்கே போகணும். இப்படியெல்லாம் பேரிடர் சம்மந்தமாக கேட்பாங்க. நில் விழு உருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தீ விபத்திற்கான பேரிடர் ஒத்திகை. விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் அப்படிங்கிறது நிலநடுக்கத்திற்கான பேரிடர் ஒத்திகை. இப்போ இந்த பில்டிங் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த பில்டிங் வந்து இப்போ நிலநடுக்கம் ஏற்பட போகுது, இதாக ஷேக் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள். விழுனா நான் நிற்கிறேன்னா எங்கே தரமா போய் விழணும், அந்த மூலையில் ஓடி போய் விழணும். ஓகேவா? அந்த இந்த சேரை அப்படியே மூளைக்கு நகர்த்திட்டு சேருக்கு கீழே போய் விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஃப்ளோர் மொத்தமும் விழுந்தாலும் இந்த கார்னரில் விழாது. ஓகேவா? கார்னர் விழாது. இப்போ நடுவில் மையப்பகுதியில் உள்ளவங்க எல்லாம் இறந்து போகிறாங்க, கார்னரில் அந்த ஃப்ளோர் வந்து விழாது. இது எந்த பில்டிங்காக இருந்தாலும் கார்னர் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும், அதுக்குள்ளே தான் நீங்கள் ஒளிஞ்சிக்கணும். திரும்ப ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துடும். ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ 3 நாள்லேயோ ஃபயர் சர்வீஸ் வரும். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக உள்ளே இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் உள்ளே கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, வாழ்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எனர்ஜி இதாகி பயத்திலே இறந்துருவீங்க. அதனால் பேரிடரும் போது நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. 1 வாரம் கழிச்செல்லாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சவங்களாம் காப்பாற்றிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். அப்போ பில்டிங்கோட சென்ட்ரு பகுதி இருக்கக்கூடாது. இது பேசிக்கானது. இது மாதிரி தீ விபத்துக்கு அப்படி தான். நில் விழு உருள். தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே வந்து விழுந்து உருளணும். அப்போ தான் என்ன ஆகுனா ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சி தீ அணையும். நீங்கள் தீ பிடிச்சோன்னே அப்படியே ஆன்னு காற்றுல வெளியில் ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓப்பனில் ஆக்சிஜன் சப்ளை வந்து நல்லா இருக்கும். அப்படியே ஒரு 10-20 செகண்டில் ஃபுல்லாக எரிஞ்சிருவீங்க. புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், கீழே உருளணும். வேகமாக உருண்டிங்கன்னா தீ அணைஞ்சிரும். இதெல்லாம் வந்து பேரிடர் காலத்தில் சொல்லுவாங்க. நிலநடுக்கம் பற்றி இதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. பி அலைகள், எஸ் அலைகள், எல் அலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்காங்க. பி அலைகள் அப்படின்னா பிரைமரி வேவ்ஸ், முதன்மை அலைகள் அப்படிம்பாங்க. இது வந்து திட, திரவ, வாயு 3லையுமே பயணிக்கும். ஏன்னா கீழே 10 கிலோமீட்டர், பூமிக்கு கீழே 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா கீழே வந்து பாறையும் இருக்கலாம், அந்த இது சொல்லுவாங்க குழம்பு மாதிரி பொருளும் இருக்கலாம். அதில் வந்து இடையில வந்து நீரும் இருக்கும். பூமிக்குள்ளே தானே நீர் இருக்குது. நீர்க்கோள் படுகையெல்லாம் பெருசாக இருக்குது, ஏரி அளவுக்கெல்லாம் இருக்குது. அது வழியாகவும் அந்த அலைகள் வந்து பயணிக்கும். அலையோட வந்து ஸ்பீடு குறைவு, ஆனால் 3 இதுலேயும் பயணிக்கும். பிரைமரி அலைகள் பாஸ் ஆகி வந்துடும் 3த்துலேயும். எஸ் அலைகள் அப்படிங்கிறது முறிவு அலைகள். இது என்ன பண்ணும், அந்த ஸ்பீடு வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை டீட்டெயிலாக கொடுத்துருக்கா என்னன்னு தெரியல. இந்த எல் அலைகள் அப்படிங்கிறது மேற்பரப்பு அலைகள், அதிக இது லாஸ், அது என்ன சொல்லுவாங்க, இழப்புகளை ஏற்படுத்துவது எஸ் அலைகள் தான். ஏன்னா இப்படி பயணிக்கும், குறுக்கு நெடுக்குமாக பயணிக்கும் போது கட்டிடங்கள் எல்லாத்தையும் உடச்சி போட்டுரும். எல் அலைகள் இப்படி வந்து ஒரு நிலநடுக்கத்தில் 3 அலைகள் வரும். கீழேந்து வரும்போது வயரில் கரண்ட் வர்ற மாதிரி சைலண்டாக வேறு வரும். நிலநடுக்கம் ஆரம்பிக்கல, கீழேருந்து வரும்போது சைலண்டாக வரும். மேலே வந்து இப்படி செயல்படும் அந்த அலைகள்.
இந்த பி அலைகள் செங்குத்தாக வரும். இது வந்து கிடைமட்டமாக செயல்படும் எல் அலைகள். அதனால தான் அதிக இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இதே வந்து இந்த நிலநடுக்கம் கடலில் ஏற்பட்டுச்சுன்னா அது சுனாமியாக மாறிடும். இப்போ நிலப்பகுதியில் ஏற்பட்டால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடலில் ஏற்படும் போது அந்த வெற்றிடத்தில் மொத்த கடல் நீரும் உள்வாங்கி திரும்ப வெளியில் வரும்போது ஆழி பேரலை உருவாகி பக்கத்தில் நிலப்பரப்பு இருந்தால் பாதிச்சிடும். பெரிய கடலாக இருந்தால் ஒரு இடத்துல போய் ஆஃப் ஆகிரும். அப்படியே ஓகேவா. கடல் கரைக்கு நோக்கி வந்துச்சுன்னா பேராபத்து தான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த சுனாமி என்ற சொல்லுக்கு துறைமுக அலை என்று பொருள். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. சுனாமி அது வந்து ஒரு ஜப்பான் மொழி சொல். ஓகேவா. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 சுனாமி வந்துச்சு. இந்த நாடுகள்லாம் அதில் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம்லாம் எப்படி பாதிச்சிச்சின்னு தெரியும். அதனால தான் 2005 டிசம்பர் 23 அடுத்த வருஷம் பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 2005. ஓகேவா. இந்த பேரிடருக்காக பேரிடர் மேலாண்மை ஆணையமெல்லாம் அமைச்சிருப்பாங்க. ஓகே. இந்த நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியை வந்து இந்தியாவில் வந்து 4-5 ஜோன்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதில் தமிழ்நாடு வந்து குறைந்த பாதிப்புடையதில் இருக்குது. அது கிடையாது. வடகிழக்கு இந்தியாலாம் நிலநடுக்கம் ஏற்படும் ஜோனில் இருக்குது. நான் அங்கே இருந்தப்போ 3 நிலநடுக்கம் வந்துச்சு. 3மே ஸ்லைட்டாக தான் வந்துச்சு. அப்படின்னா ஒரு 8 செகண்டு 6 செகண்டு அந்த அளவுக்கு வந்துச்சு. ஓகேவா. இவ்வளோதான். அப்படியே குலுங்கும். அப்படியே அந்த இது பயமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும். அதான் மைல்டு இது, பெருசாக ஒன்றும் இல்லை. அதே பெரிய அளவில் வந்துருந்தால் ரோடு கீடு எல்லாத்தையும் உடச்சி போட்டுரும். அவ்வளோதான். நிலநடுக்கிறது ஒரு 7-8 செகண்டு தான் வரும், முடிஞ்சிச்சு அதோட பாதிப்பு. அப்படி வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்ட ஜோனில் இருக்கும். சில ரீஜன்ஸ்லாம் இருக்குது பூமியில் டெய்லி ஒரு நிலநடுக்கம். ஜப்பான் அந்த பக்கம்லாம், இந்தோனேஷியா பக்கம்லாம் டெய்லி லேசாக அப்படியே ஷேக்காகும், லேசாக ஷேக்காகும். அங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வீடுகள் எல்லாம் கட்டி குடியிருப்பாங்க. ஓகேவா. நம்ம ஊர் மாதிரி இது மாதிரி கான்க்ரீட் வீடெலாம் கட்டாமல் மரத்தாலான வீடெல்லாம் கட்டி அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. பெரிய ஜன்னல்லாம் வச்சு வீடு கட்டி இருப்பாங்க. இங்கே சொல்கிறாங்க 68% நிலநடுக்கம் இந்த பசிபிக் பிரதேசம் பகுதியில் தான் ஏற்படும். பசிபிக் கடல் பகுதியில், ஆசியா கண்டம், வடமேற்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த பாருங்கள், இந்த இங்கே இருக்கும்போது தான் பிரம்மபுத்திரா அந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கும்போது தான் அந்த இது வந்துச்சு. நிலநடுக்கம் வந்து அடிக்கடி ஏற்படும். இதெல்லாம் பெரிய நிலநடுக்கங்கள். குஜராத் பூகம்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பயங்கர ஃபேமஸ். 2002 வந்தது. இது 1991 வந்து உத்தர்காசியில் வந்தது. ஓகேவா. உத்தர்காசி தெரியும்ல, கங்கை நதியை உற்பத்தி ஆகிற இடம் உத்தர்காசி. அடுத்து சாமோவில் அந்த நிலநடுக்கம்ல சொல்கிறாங்க. இது கொய்னாவில் வந்த நிலநடுக்கம் வந்து நம்மளால் வந்து தான். கெய்னான்னு இருக்குது, கொய்னா சொல்லியிருக்கேன்ல. கொய்னா டேம் கட்டுவாங்க. கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. கொய்னா அணை மகாராஷ்டிராவில் இருக்குது. அது கட்டினோன்னே நிலநடுக்கம் வந்துச்சு. ஏன்னா வந்து மேலோட்ட அணை கட்டும்போது பூமியை தோண்டுவாங்கள்ல வெடி மருந்து வச்சு. அப்படி வெடிக்கும்போது மேலோடு பாதிக்கப்பட்டு கொய்னா நிலநடுக்கம் வந்துச்சு. புரியுதா. நம்மளால் மனிதனால் வந்த நிலநடுக்கம் தான் கொய்னா. அடுத்து லாத்தூர். ஓகே. எரிமலைகள் பற்றி சொல்லிட்டான். உள்ளே இருந்தால் லாவாம்பாங்க, வெளியில் வந்தால் மேக்மா அப்படிம்பாங்க எரிமலைகள். அதில் சும்மா பேசிக்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா உலகின் மிகப்பெரிய எரிமலை எது, அப்புறம் வந்து மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது, அது மாதிரி பேசிக்கான மக்கப் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து பார்த்துக்குங்க. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை அப்படிங்கிறது அந்தமானில் இருக்க பாரன் தீவு. அப்புறம் நம்ம இது இருக்குல்ல டக்கான் பிளேட்டு, தக்கான பீடபூமியே ஒரு பீடபூமியாக இருந்தது தான். நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையே ஒரு பீடபூமியாக இருந்தது. அப்படிலாம் நம்ம விஷயம் நிறைய பார்த்துருப்போம். அதான் எரிமலை இருந்த பகுதிகள் தான். ஓகே. லாவாங்கிறாங்க, இதை வெண்ட்டுங்கிறாங்க, புகை மண்டலம் பக்கத்து. இது வந்து அப்படியே வெடித்து கொஞ்சம் தூரத்துலேயும் விழும். ஆனால் இது வந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம், உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள். இது ரிஸ்க்குலாம் சொல்ல முடியாது. இது எரிமலைங்கிறது ஓகே. ஆனால் எரிமலை வந்து உறங்கும் எரிமலை, ஆக்டிவ் வெல்கனோ அப்படிலாம் பிரிப்பாங்க. அதை ஜஸ்ட்டு பார்த்துங்க. இது ஓகே. இது ஓகே. வல்கனாலஜிமாங்க. எரிமலை பரவலை அளக்க உதவும் கருவி எதுன்னு ஒரு வருஷம் ஃபிசிக்ஸில் கேட்டாங்க.
எரிமலை பரவலை. எரிமலை வந்து எது வரைக்கும் பரவி இருக்குதுன்னு சாய்வுமானி அப்படின்னு ஒரு கருவியை யூஸ் பண்ணுவாங்க. எரிமலை பரவலை அறிய உதவும் கருவினா சாய்வுமானி. எரிமலையை பற்றி படிக்கிறது வல்கனாலஜிஸ்ட் அதெல்லாம் ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா எரிமலை வெடிப்புகளின் தன்மைகள், அது ஓகே, அதெல்லாம் கேள்வி கேட்டதில்லை இது வரைக்கும். இந்தோனேஷியாவில் கரகடவா தீவு வெடித்தது, அது ஓகே, பார்த்துங்க, இதெல்லாம் வேண்டாம். இந்தியாவில் பேரன் தீவு அந்தமானில் இருக்குது, அது பார்த்துங்க, ஓகே. 2017 வெடித்தது. வெல்கனோஸ் வந்து செயல்படும், உறங்கும், செயலிழந்த அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. மத்திய தரைக்கடலில் உள்ள ஸ்ட்ராம்போலி தான் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம். எனி டைம் வெடிக்கிறதுனால அது கலங்கரை விளக்கமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துங்க. ஹவாய் தீவில் உள்ள மவுன லாவா உலகின் மிகப்பெரிய எரிமலை. ஹவாய் தீவு அப்படிங்கிறது அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது, அமெரிக்காவுக்கு சொந்தமானது தான் அது ஹவாய் தீவு. ஸ்ட்ராம்போலி இது பார்த்துட்டோம். டோர்மண்ட் வல்கனோ, இத்தாலி வெசுவியஸ், ஜப்பான் ஃபியூஜிமா. அது பொறுத்துக்கு மாதிரி ஒரு வேலை கேட்கலாம். கிளிமாஞ்சாரோ ஆப்பிரிக்காவில், ஓகே. ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க அந்த பசிபிக் பகுதியை, அது பார்த்துங்க, பசிபிக் வளைய பகுதி. 2/3 பங்கு அங்கே தான் இருக்குது, நெருப்பு வளையம். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. மத்திய அட்லாண்டிக் பகுதி, செயின்ட் ஹெலினா, அது வந்து தீவு. ஓகே, இவ்வளோ தாம்மா. சீஸ்மோகிராஃபி இதெல்லாம் பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியும். இதோட வந்து இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு ஜியாகிரஃபியில் இந்த லெசன். அடுத்த பாடத்தில் மீதி இது பார்ப்போம், ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லுவேன்ல, ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சது மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின்னு நிறைய வாங்கி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு தெரியல, 40 மார்க் எடுக்கிற பையனை நல்லா கோச்சிங் கொடுத்து 70 மார்க் எடுக்க வச்சிடலாம், ஓகேவா? இந்த 90 மார்க் எடுக்கிற பையன் 95 எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். கொஸ்டின் வந்து இப்போ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தேன், ஒரு திக்கான காடு, ஓகேவா? உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வரோம், அசாமில் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வரோம். அது வந்து ரொம்ப டேஞ்சரான காடு, அது இதுன்னு எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோசமான காடு, புலி, காண்டாமிருகம், சிறுத்தை, கரடி நிறைய இருக்குது. ஒரு 1 ஹவர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து என்ன சொல்கிறோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோம். அது வந்து உண்மையா அப்படின்னா, ஏன் கண்ணுக்கு புலி தெரியலை, காட்டுக்குள்ளே இருந்த புலி என்னையை பார்த்துருக்கலாம்ல, பார்த்துட்டு சரி போட்டோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் இவனை அட்டாக் பண்ணணும்னு ஒளிஞ்சு பார்த்துருக்கேன்ல. ஏதோ ஒரு கரடி மரத்துலேருந்து என்னை பார்த்துருக்கேன்ல, புரியுதா அவங்களுக்கு? எனக்கு தான் அதெல்லாம் தெரியலை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எக்ஸாமில் வர்ற கொஸ்டினும் அதே தான். உங்கள் புக்கிலேருந்து தான் வந்திருக்கும், அந்த கரடி புலி உங்கள் புக்கில் தான் இருந்திருக்கும். நீங்கள் படிக்கும்போது வேகமாக பற்றிட்டு போயிருப்பீங்க. அது ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த கொஸ்டின். ஏன்னா நம்மளை பார்க்காம போகிறானே, போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கும். நீங்கள் வேகமாக பற்றிட்டு நீங்கள் அந்த புலி கரடியை பார்க்காம விட்டுருவீங்க. கடைசியில் எக்ஸாம் எழுதிட்டு ஷூவில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த காட்டில் உள்ளதெல்லாம் வரிசையாக நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, இவன் எங்கடா இருந்தான், இவனை தான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவன் சொல்லலாம், இல்லை நீ அன்னைக்கு வந்து புக்கை எடுத்து படித்த, வேகமாக என்னை எப்படியே மேலே ஒரு 3/4 படிச்சுட்டு கீழே நான் இருக்கிற வரைக்கும் நீ வரல, விட்டுட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் எடுத்த, அன்னைக்கும் அப்படி தான் பண்ணேன் அப்படின்னு அது நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். நான் இங்கே தான்டா இருக்கேன், நீ தான் என்னை பார்க்கலன்னு சொல்லுவோம். புரியுதா? அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேடி தேடி நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதனால் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.